Technology, one among the top 5 engineering colleges in Tamil Nadu in academic results. The best industry-connected institute with world-class research centers. Placement training starts from day 1. Chennai Institute of Technology, Engineering Engineers. Counseling code 1399. Become the futuristic engineer at Sri Ishwar. Sri Ishwar College of Engineering and Autonomous Institution, Kinathakadavu, Coimbatore. Courses offered: UG, BE Computer Science and Engineering, BE Computer and Communication Engineering, BE Electronics and Communication Engineering, BE Electrical and Electronics Engineering, BE Mechanical Engineering, BTech Artificial Intelligence and Data Science, BTech Computer Science and Business Systems, BTech Information Technology. We also provide PG courses like ME VLSI Design, ME Computer Science and Engineering, ME Engineering Design. Counseling code 2739. For more details and admission, please visit www.acce.ac.in or contact 73736 17171. Top ranked and awarded as the best multidisciplinary university in the heart of Chennai, offering placements in top multinational companies with highly qualified and experienced faculty in a superb infrastructure. Join Bales Institute of Science, Technology and Advanced Studies, Pallavaram, Chennai. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் அமிர்த விஸ்வ வித்யாபீடம் இணைந்து வழங்கும் உயர்வுக்கு உயர்கல்வி இணையவழி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சிவகாசியில் உள்ள ஸ்ரீ காளீஸ்வரி காலேஜ் மற்றும் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. ஒரு குழந்தை ஒரு 10ஆம் வகுப்பு முடிச்சோடனே அடுத்த +1 +2 அப்படின்னு போகும்பொழுது நம்ம எப்படி எந்த அடிப்படையில குரூப் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இங்க பொதுவாகவே ஒரு மூட நம்பிக்கை நிலவுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 90-95 மதிப்புக்கு மேலே எடுத்தா அவங்க ஒரு மருத்துவ படிக்கிறதுக்குரிய ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் தேர்ந்தெடுக்கிற மாதிரியும், கொஞ்சம் அதை விட கொஞ்சம் மதிப்பெண் குறைவா இருந்தா அவங்க பொறியியல் சார்ந்து படிப்பாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி குரூப் தேர்ந்தெடுப்பது. இல்ல இன்னும் 70 கீழே 60 கீழே ஜஸ்ட் பாஸ் அப்படின்னா உடனே அவங்க கலை அறிவியல் இல்ல ஒரு காமர்ஸ் மாதிரி குரூப் எடுப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு சரியா வரும் அப்படின்றது பள்ளிக்கூடங்கள்ல கூட நம்ம ஒரு ஆசிரியர் முதற்கொண்டு நீ நிறைய மார்க் எடுத்திருந்தா நீ இந்த குரூப் எடு, நீ கம்மியா எடுத்திருந்தா இந்த குரூப் தான் படிக்கணும் அப்படின்றது ஒரு தவறான பார்வை இருக்கு. இது ஏன் தவறுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா,
இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாட்டில் ஒரு உயரிய வேலை வாய்ப்பு அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது சட்டன் நமக்கு வந்து ஒரு கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போஸ்ட் ஞாபகம் வரும். இங்க ஒரு சும்மா ஒரு சர்வே மாதிரி கூட எடுத்து பார்க்கலாம். நிறைய கலெக்டர்ஸ் யாரா இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க இருப்பாங்க, ஹிஸ்டரி படிச்சிருப்பாங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர் எடுத்து பண்ணியிருப்பாங்க, இல்ல வந்து மொழி இலக்கிய படிப்பு படிச்சவங்களா இருப்பாங்க. இப்படி வந்து வெவ்வேறு விஷயங்கள் படிச்சு வந்தவங்க தான் வந்து மிக உயரிய பொறுப்புகள் வகித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம கிட்ட வந்து ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி சில பார்வைகள் இருக்கு. இந்த பார்வையில் தொடங்கி வெவ்வேறு விஷயங்களை மாத்தணும். ஒரு பரந்துபட்ட கல்வி உலகம் நமக்கு முன்னாடி இருக்கு. அதை ஒட்டி மிக பிரம்மாண்டமான ஒரு வேலை வாய்ப்பு, பணி வாழ்க்கை உலகம் வந்து இங்க விரிந்து கிடக்கு அப்படின்றத நம்மளுடைய இளைஞர்களுக்கு சொல்லணும் அப்படின்ற உயரிய சிந்தனையில் நடத்தப்பட்டு வருவதுதான் உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சி. இதை நாங்க பல கல்வி சார்ந்த பல துறைகளை வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து சிவில் மற்றும் ஆர்கிடெக்சர் பத்தி நமக்கு சிறந்த பேராசிரியர்கள் வழிகாட்ட இருக்கிறார்கள். அதில் வந்து பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் இருக்கிறார். திரு விஜயகுமார் அவர்கள் இங்கு பேசியிருக்கிறார். அதே போல முனைவர் மினி பேசியிருக்கிறார். இந்த சிவில் அண்ட் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல எவர் கிரீன்னு சொல்லுவோம். அதையும் தாண்டின ஒரு படி இதுன்னு சொல்லலாம், எவர் லாஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர்னு எடுத்துக்கிட்டா அது எக்காலத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படுபவை. இருக்க இடம்ன்றது வந்து வீடு மட்டும் கிடையாது, அலுவலகம் மட்டும் கிடையாது. அதுல வந்து கட்டுமானம்ன்றது அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு துறை. அது வந்து என்னைக்குமே காலகாலத்துக்கும் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு துறை. அந்த துறை சார்ந்து முதலாவதாக நமக்கு பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் வழிகாட்டுவார். இவர் உதகமண்டலத்தில் உள்ள மெக்கன்ஸ் ஊட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரின் டீன், அதே போல அக்ராஸ் அண்ட் பியாண்ட் டெவலப்மெண்ட் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தென்னிந்திய செயல்பாடுகள் அனைத்துக்குமான பிராந்திய இயக்குநராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். தொழில்துறை ஜாம்பவானாகவும் கல்வியாளராகவும் வழிகாட்டியாகவும் 30 ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர். அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுமானம், வில்லா டைப் வீடுகள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான கட்டுமானங்கள், மருத்துவமனைகள், கல்விக்கூடங்கள், தொழிற்சாலைகள், வணிக கட்டடங்கள், டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் இவர் விதவிதமான கட்டுமான திட்டங்கள்ல இவர் தலைமையில நிகழ்ந்துள்ளன. அதே போல அவருடைய கல்வி நிறுவனத்தை வந்து வெறும் நம்மளுடைய நிறுவனத்துக்குள்ள மட்டும் வந்து நம்ம செயல்படணும் அப்படின்றது மட்டும் அப்படி சுருங்கி யோசிக்காம அகமதாபாத்தில் உள்ள சென்டர் ஃபார் என்விரான்மெண்டல் பிளானிங் அண்ட் டெக்னாலஜி பல்கலைக்கழகம், ஐஐடி மெட்ராஸ் போன்ற மகத்தான உயர்கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து கல்வி பணிகளை முன்னெடுத்து வருகிறார். அதே போல இவர் தலைமையின் கீழே வெவ்வேறு இடத்துல வந்து ப்ராஜெக்ட்ஸ் நடந்திருக்கு. அதாவது உகாண்டா நாட்டுல இருக்கக்கூடிய அரசோட கூட சேர்ந்து வந்து இவர் கட்டுமான திட்டங்கள்ல பணியாற்றி இருக்கிறார். பெங்களூரில் உள்ள எல்என்டி இன்ஃபோடெக் கேம்பஸ் வந்து இவருடைய ப்ராஜெக்ட்ஸ்ல முக்கியமான ப்ராஜெக்ட். ஸ்ரீபெரும்புதூர் செஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் வேளங்கடி ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். இப்படி இவர் வந்து ஆற்றிய பணிகளை வந்து அடுக்கி கொண்டே போலாம். இவர் வடிவமைத்த கட்டிடங்களுக்கு பல விருதுகளும் கிடைத்துள்ளன. அந்த வகையில் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் இப்பொழுது நமக்காக உரையாற்றுவார். Next speaker, please. Minivan. நமக்கு திரு செல்வகுமார் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி நமக்காக பேராசிரியர் மினி இருக்காங்க. அவங்க நமக்காக முதலாவதாக உரையாற்றுவாங்க. இவங்க வந்து கோயம்புத்தூரில் உள்ள அமிர்தா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் துறை தலைவராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முடித்தவர். அதிலும் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் சாஃப்ட் கம்ப்யூட்டிங் இன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படின்ற அந்த தலைப்பு கீழே தான் வந்து அவங்க முனைவர் பட்ட ஆராய்ச்சியை முன்னெடுத்தவங்க. ஏஐசிடி, ஜிஎஸ்டி, பிஆர்என்எஸ், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் போன்ற அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அரசு நிறுவனங்களின் நிதி நல்கிய பல கல்வி திட்டங்களுக்கு இவங்க பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டரா இருந்திருக்காங்க. அதே போல நிறைய சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சர்வதேச ஆய்விதழ்கள்ல இவர்களுடைய கட்டுரைகள் வந்து பிரசுரிக்கப்பட்டுள்ளன. எங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஏன்னா அதுல வந்து அவங்க டெக்னாலஜியோட சேர்ந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டுமானன்ற போது கான்கிரீட் டெக்னாலஜி, சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன், காம்போசிட் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுல சாஃப்ட் கம்ப்யூட்டிங், மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னு அவங்க அதை வந்து இன்னைக்கு என்ன லேட்டஸ்டா என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ அதனோட சேர்ந்து தன்னுடைய துறையில வந்து வளர்ந்து கொண்டு வருபவர், வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய முனைவர் மினி அவர்கள் இப்பொழுது நமக்காக பேசுவார். Good evening.
Thank you for the nice introduction. Thank you, ma'am. So I'll share my PPT. Am I audible? Yes, ma'am. Please proceed. Okay, thank you. A very good evening to all and my dear students. Okay, I'm Dr. Meeni, Professor and Chairperson, Department of Civil Engineering, Amrita School of Engineering, Coimbatore. So I'm here to give a brief overview about civil engineering. So I know most of you, just civil engineering, you will think of something you have to stand in sun and do all the work starting from day, morning to night. So just I will give you an overview what is civil engineering and what are the options or specializations in civil engineering, and after your graduation where you can be placed. Okay, so before going to civil engineering, a just brief introduction about Amrita. So, Amrita University, where I'm working, that is Amrita Vishwavidyapidam. So we have the institution of eminence recommended by the University Grants Commissions. Only few private universities are coming in this category, and Amrita is one among them. And we are the fourth best university in India. And as per the Times Higher Education Asia 2020, we are in the top 10 ranked in India. You can see the list. And we are number one in India for international outlook, number one in India for private university. And as per the QS World Ranking, we are number one in India for international faculty. So these are some of the credentials of Amrita Vishwavidyapidam. And Coimbatore campus. This is so there are three engineering campuses: Coimbatore, Amrithapuri, that is in Kollam, Kerala, and another one is in Bangalore. So this is the Coimbatore campus where the Department of Civil Engineering is located. It's a very beautiful serene green campus. You can see that in the photo. So we are offering the Department of Civil Engineering. We are offering BTech in Civil Engineering. So that is the option for you for the +2 students, and MTech Structural and Construction Engineering, and PhD in Civil Engineering in all the specialization. And you can see the more details about the department, about the faculty, about the facility, all the student activities. You will get it from our website, department website. Okay, I'll just start with the introduction about the history of civil engineering. So, the first engineering is the military engineering. It started long back. And to distinguish the non-military engineering from the military, civil engineering is started. And it's said that it started in 18th century in France. It's long back. It's a very old branch of engineering. And John Smeaton in 1761, he claimed himself as the father of civil engineering. He constructed the Eddystone Lighthouse. And by accounting the involvement of civil engineers in the society, statistics says that civil engineers saved more lives than all the doctors in the history by development of clean water and sanitation system. So that shows the involvement or the duty of civil engineers for the society, because in society all the aspects civil engineers play a major role. And you have studied about the Indus Valley civilization and Mesopotamia in your school days, isn't it? In the social studies. And these are the earlier civil engineering practices, and that commenced in the 4000 and 2000 BC in ancient Egypt. And during this time, what happened is people started to walk from one place to another place, and that led to the development of the wheel and sailing. So there also civil engineering plays a major role, and still we are continuing that. All this transportation system, it's not the construction of road or railway, it's not alone. There's a lot of transportation management planning that also civil engineer is doing. You can see some figures like pyramids in Egypt. You're familiar with all these things. Kanat water management system. So here you can see that blue one, that is an underground tunnel with water, and to the surface we can take it by using this shaft. That way we can solve the water issue. And this is also older than 3000 years, and the current one, it is 71 kilometer long, whatever represented in that figure. And these are some of the ancient civil engineering structures.
that ancient temple Parthenon. Then Appian Way is the most important road done by the Roman engineers, and Great Wall of China and the Buddhist monument. Also, these are some of the examples of the ancient civil engineering structures. Okay, now we'll see. We know everywhere when you are looking around, you can see the civil engineering everywhere, and we can see it affects the many of our daily activities. Just we listed a few. For example, the buildings where we live in and work in. It's constructed by civil engineers, and the transportation facilities. As already I mentioned, it's not the construction of the road or the bridge or the railway. All these to have a safe traffic management or traffic system, civil engineers will do the management and the planning. So that is one aspect. Then the water we drink, before drinking we should treat the waters, and there are also civil engineers, that is the environmental aspect is coming into that. Then we have the responsibility for the waste management, isn't it? So there the drainage sewage system, that is also a responsibility of the civil engineers, that is to our health and well-being. And coming to the field of civil engineers, so this profession involves, we'll do the analysis, planning, design, construction, and maintenance. So these are the sequential activities a civil engineer will do. First, they will analyze the structure, how much load is acting. They will go for the planning. Proper planning should be there, and we have to design it, construct it, and after the construction, due to the continuous usage, maintenance is required, that is repair is required. So all these parts are involved in the civil engineering profession. So we'll do many type of facilities. We'll do it for the government, commerce, industry, general public. So everywhere the civil engineering is coming. And these facilities, what are the facilities? Buildings. So everyone will say the construction of building. But apart from that, all these tunnels, subway system, canals, water purification plants, all this solid waste and wastewater treatment, everywhere civil engineering is coming. And apart from this construction, when we are constructing something, we are very much worried about the impact of this project on the public and the environment. That is, we look the sustainability aspect, but that means whatever we are constructing, we should do it without disturbing the environment. So there also. Excuse me, sorry for the interruption. Your slide is not changing, ma'am. It's stuck. It's stuck in the very first slide. Okay, 1 minute. Is it visible now? Yes, ma'am, it's visible now. Is it in the presentation mode? It's not in the presentation mode, isn't it? Yes, it's not in presentation mode. It's just open in your page, ma'am. Okay. But it's visible. We are able to see field of civil engineering. Okay, yeah, field of civil engineering. Yeah. Okay, so this is what we are doing. Is apart from the construction, we have to see the sustainability aspect also into the practice. Okay, next I will give you a broad idea about what is civil engineering. So it's a very broad discipline, and that unifies a number of aspects of engineering and science. And civil engineers work in public sector, public services, city, that is in the district level, regional level, national, planning, operation, and construction. All these aspects, civil engineers are there. Apart from the national, okay, international is also there, that is another part. Then private practice. So this is one important, one attractive part for the civil engineers, because we don't have to work under others. We can be our own boss. So this is what we used to tell our students, because now it's very difficult to work under someone, isn't it? So we can have our own private practices, and many of our students are doing that. Then third one, academia. So this is what we are doing it. So initially, that is some 10 or 20 years before, it was just teaching students. But presently, apart from the teaching, we are doing a lot of research. And this research takes to the industry to the next level of product design and construction. And that hence that to improve the quality of the life. So in the academia field also, apart from teaching, the research is coming. So that's also very interesting and challenging job. And apart from these three, we have the other disciplines related to geology, hydrology, then engineering, economics, and there are some legal aspects also, legal systems also coming. Because even in the bank sector,
you know, for the, if you want to take, someone wants to take the loan, someone should verify all these documents, isn't it? So there the help of the civil engineers are coming. Okay, next I will say why civil engineering is best. So I am saying, from my experience, I am saying civil engineering is the one of the best branch because it's an ever demanding branch of engineering. You just look around, you can see a lot of constructions. A lot of constructions are going on. Roads are coming up, new bridges are coming up. Even in Coimbatore itself, a lot of that metro is coming. I mean, things are coming, isn't it? Over bridges are coming. So, as far as these bridges and facilities need to be built or constructed, there will always a demand for the civil engineers because civil engineers only can do the construction, can do the design, or do the analysis, or do the construction. Okay. Then second part, various job specialization options. And civil engineering is very vast field. There are a lot of specializations in civil engineering that will just I will explain in the coming slides. So you can select your interest based on in any of these specialized, and you can proceed your career in that. Then it's a fastest growing engineering sector. So there's a steady increase in civil engineering jobs in the infrastructure and construction industry because, as I already told, there are a lot of many mega projects are coming up in India. Even in India, it's coming. Okay, so there is a fastest growing engineering sector, and we can say civil engineering is not a stable job, but it's a rapidly expanding one. And the last one, that is a job satisfaction. That's what we want at the end of the day when we are turning back. We should feel like we did something, isn't it? So that is the satisfaction we should have. So by seeing a building which is constructed from the foundation till the end, and by seeing that building, the satisfaction what a civil engineer gets, I think it's very difficult to get it from the other domains because a civil engineer, he can involve in all the aspects of the construction. Okay, now we'll see how is the professional life in civil engineering. I know as the plus two students, you are very smart, and you will share all these qualities. And this is not for civil engineering, or almost all engineering discipline. This is required. And for example, if you are a person who enjoys problem solving, it's not like your mathematics or physics problem. For example, something like, maybe I can say few example in construction. Usually we'll take minimum 1 year for the construction of a building. Okay, I want to construct it within 1 month. How can I do it? Then you can search everywhere, and you can go through the literature review, and you can find find an answer for that. Okay, so that type of problem solving attitude if we have, and if you're ready to give action to your ideas, okay, one of the best branch for you. And if you're curious about how things work and how to make them better, because always when you're doing the construction, the main thing what we have to do is we should not harm the environment, isn't it? So in that case, we have to go for new materials are coming up, that is a lot of sustainable and eco-friendly materials are coming up, because now from the cement, people are going back to the mud house, isn't it? So that's also a new thing. We are going back to the that olden days. So there also we can do a lot of research, and we can do it. And are you interested in improving the environment? That's what I just now I explained. Then are you socially aware and interested in helping people live better? So that social responsibility aspect is coming into that. In Amrita, we have a course that is the Living Lab. So here what we'll do is we'll take our students to the village, and they will during the vacation, summer or winter vacation, we take the students there, and they will live with the villagers for some 2 to 4 weeks. They will interact with them. They will identify what are the problem faced by these villagers. Okay, for example, that can be in some case, many cases, it will be the problem with the drinking water, or road. There's no proper road, or the houses. Okay, so and they will find a solution for that. And finally, Namrata will implement that also. Okay, so that makes you to utilize your knowledge, what you gained, for the betterment of the society. So this is the social awareness. And I can say civil engineers share all these qualities. And many of our students are
participating in this live-in lab course, and they are going to the villages and they are doing a good work there, because civil engineers can do a lot in the villages compared to the other branches, because the houses, there'll be small huts, we can do a lot into that. We can do the water environment, we can do a good thing. Then transportation, we can improve the road facilities there. Okay, so many things we can do for the society. Okay, I can show you some inspirational projects. You all are aware of this one. This is the Statue of Unity, and this is the Mumbai, that Bandra Wali ceiling in 2009. And Burj Khalifa, you are well heard of that one, that is 2010. And this is the Palm Island trilogy, that is 3 islands are coming into 3 artificial islands, and you can see how the soil is dumped into the sea. So that way constructed these islands. So we can proud of, as civil engineers, we can proud of, like these are the constructions coming in the our sector. And a few inspirational engineers, Vishesharaya, you know that Krishnaraja Sagar Dam, in his name, then engineer E. Sridharan, still we are very proud of him. He's the metro man, and Konkan Railway, many construction, new challenged work he has taken. Then Faslur Khan. So he is mainly into the skyscraper structures, the tall structures. And Stephen Betchel, he is the mainly on the water-related structures. So these are some of the few inspirational engineers, and there are many other. I just showed a few for your understanding. Okay, so far what we have seen is where civil engineering is coming, and who can be a civil engineer. Okay, and what are the advantages of civil engineers. Now we'll see what are the career paths of civil engineers. You can see already we discussed education, so that's what we are doing it. Teaching and research is coming, or you can purely concentrate on the research. There are a lot of research sectors are there. CSRI is there. Then engineering management, so those who want to have excel in the management field, there can be a good option in the engineering management. You can be a designer, structural design, and industry is a good focus for you. And government sector, lot of opportunities are there in the government sector for civil engineers. And computers, because in the software industry also, each one is having their own wing for the civil engineers. And if they are getting some project related to civil engineers, it will come to the civil engineering graduates. And law. Okay, so these are some of the possible, and these are some of the fields, and there are possibilities in these areas are endless. Okay, so in the previous slide I explained, like it's a very vast area, civil engineering. So these are the major specializations in civil engineering. So we have structural engineering, environmental water resource engineering, geotechnical engineering, transportation, construction technology, construction management. These are the major specializations. So all these specialized fields you will study during your 4-year undergraduate program. So at the end of the 3rd year, you will have an exposure, basic knowledge in all these. And the 4th year is mainly for the elective. So there you will take some specialized courses in any of these areas, and that also based on your interest you can choose it. Then after that, if you want to go for your higher studies, you can continue that, or if you want to go for a job, that also you can do it. Okay. So in all this specialization, the main advantage is that which is highlighted, that is start your own company or consultancy. So that's what I told. You can do your own, you can be an entrepreneur. You don't have to depend on others. You can start your own company, or you can just start a consultancy. Like you will give advice to the people. Okay, you will give guidance to the people how to do it, or you will just do some design work, and that way you can proceed it. So there are a lot of opportunities in that sector. As an entrepreneurship, you can do. That is in all this specialization, it's coming. So just briefly, I'll explain about all this specialization. So first one, structural engineering. So as the name indicates, it's a structural, isn't it? So we are dealing with the structures here. So we are doing the design. We'll do the design of the building,
And the non-building structures like bridges, dams, retaining walls is a very challenging job and a very interesting job also. And these structural engineers, they will work with the architectures, because architectures, they will focus on the appearance of the building. But the building, when it comes, it should be strong enough to withstand all the forces, isn't it? So that's the duty of the structural engineer. So they will see how much concrete is required and how much reinforcement is required. So all that parts will come in the structural engineers. So a simple example, that Lotus Temple, there's an architect and there is a structural engineer. So architect will see the, okay, we can make that lotus, that shape, and structural engineer, he will design the structure so that it should not get affected by any of the forces, any of the external forces. Okay, and there's a structural component, that is the concrete frame. Sorry. And coming to the opportunities, there are a lot of opportunities for you. You can be in the consultancy, you can be in the local authority, okay, oil companies, railways, civil engineering contractors, you can be a contractor, public utility companies, civil services, armed forces. So all these are few areas where these structural engineers can be fit. There are many other opportunities also. So next we'll see the environment and water resource engineering. So as the name indicates, okay, so we are mainly worried about the environment. They will see the environmental aspects. For example, water, then wastewater, solid waste, all this management part. That's a duty of the environmental engineer. And they will do the environmental impact assessment also, they will carry out. And water resource engineer means they will do the dams, mainly in the dams, irrigation, all these things they will focus. And here also, and their duties also for the climate change and the sustainability. And coming to the opportunities also, there are different lot of opportunities. Just we listed a few. There are a lot of opportunities in the state and central government department, and there are a lot of environmental consultancy companies in India. And as I already mentioned, you can start your own consultancy and you can continue. Otherwise, you can work in any of these companies and later you can become an entrepreneur. That's also possible. Tata Consultancy, Atkins, Jacobs, MWH, L&T Ramble. Okay, so these are some of the environmental. And there are a lot of water infrastructure companies like L&T Construction, Water and Effluent Treatment, IL&FS. Okay, these are some of the water infrastructure companies. These are only focusing on the India. There are a lot of international companies also where many of our students are working. So next one is the geotechnical engineering. So as the name indicates, geo means something on the soil. So we are constructing all these structures, isn't it? That's resting on the earth. So there should be a foundation. So this geotechnical engineering, that serves the foundation of everything. That is building on better grounds. You can see a lot of photos here. All these aspects are coming. Soil exploration. So we'll see the soil and finding the properties, and earthquake. Okay, so earthquake usually we'll see only for the buildings or the structures, but there's something on the geotechnical aspect also. That's also it's exposed here in the geotechnical engineering. And you can see a road roller. Many times during the road construction, you can see this road roller, and you will just think, okay, this is just moving here and there. But there should be some force, particular force it should apply, or the soil should have some properties. Finally, it should achieve. Okay, so that only civil engineer can do that part. So there also civil engineering is coming. Then marine structures you can see, and slope stability. You have seen very sloppy area, hilly area, and the possibility of the landslide is more, isn't it? So there we have to stabilize the slope. So we can do it a lot. And retaining structures. So here, one side is vertical. The landslide or slip of the soil can happen. There also we can use these retaining structures. And these are some of the organizations where a geotechnical engineer can look into. CSIR, that is Central Road Research Institute, AFCONS. We have got two more speakers to make their presentations. Yeah. Is it possible for you to wind up the session? Yeah, 1 minute. Okay. Next for the transportation engineering, apart from the, as I already mentioned, apart from the highway, railway, and harbor and tunnel, we are doing the transportation management and planning also here in the transportation engineering.
And another aspect is this is construction project management. Those who want to go for the management side. So this is something like converting dream into reality. So we had a dream of this ceiling some 2000 and 2009 it has come to practice, isn't it? So it's the construction management manager. They are playing a major role into that. So finally it will come. Who built this one? So it will be an architect or an engineer or a builder. But there should be someone who is the leader of all these leaders. So that is the project management. So the person students who have good managerial capacity, they can go to this management side also. So there will be a design manager between the architect, engineer, quantity surveyor, scheduler, and contract manager. So all they are playing a major role in this one. So this is they have to monitor the quality, cost and time, safety and health of the people. And finally it will come like that, we built it. So these are the possible work areas for the construction management. Construction management team can work. And these are some cutting edge technologies, augmented reality, 4D planning. And this is something new, building information modeling. Okay, so everything we are going into the digital transformation. Okay, so that's all from my side. Thank you. And maybe at the end of the session, we can have the questions. Thank you. Thanks a lot. Thank you so much, Dr. Winnie. You have given a bird's eye view of this civil engineering department. Also, you have made it clear and sure that it's a very responsible field where the person should be both socially responsible and should take care of the environment too. So, thank you so much, ma'am, for giving a very overall view of this field. Thank you so much. Definitely, our participants will be having questions, and we hope you answer them by the end of the session. Yeah. Thank you. இப்பொழுது அடுத்த பேச்சாளருக்கு நாம் செல்லலாம். பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கிறார். இவர் உதகமண்டலத்தில் உள்ள மெக் UT School of Architecture and Dean, Across and Beyond Development Consultancy Private Limited நிறுவனத்தின் தென்னிந்திய செயல்பாடுகள் அனைத்துக்குமான பிராந்திய இயக்குநராகவும் பொறுப்பேற்றுள்ளார். தொழில்துறை ஜாம்பவானாகவும் கல்வியாளராகவும் வழிகாட்டியாகவும் 30 ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர். இவர் வெவ்வேறு விதமான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு. அதாவது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடமாகட்டும், இல்ல வில்லா டைப் வீடுகள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், மருத்துவமனைகள், கல்விக்கூடங்கள், தொழிற்சாலைகள், வணிக கட்டிடங்கள், டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ்னு இவங்க கட்டுமானத்துல என்னென்னலாம் அந்த ஒரு பெரிய அந்த ஒரு ரெயின்போல என்னெல்லாம் இருக்க முடியுமோ அப்படி விதவிதமா அவர் பணியாற்றி இருக்காரு. அதே போல தன்னுடைய கல்வி நிறுவனம் இன்னும் ஒரு உயரிய கல்வி நிறுவனங்களுடன் சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அகமதாபாத்ல இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் என்விரான்மெண்டல் பிளானிங் அண்ட் டெக்னாலஜி பல்கலைக்கழகத்தினுடனும் அதே போல IIT மெட்ராஸுடனும் சேர்ந்து கல்வி பணிகளை முன்னெடுத்திருக்கிறார். இவர் செலக்டிவா இவர் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அதாவது உகாண்டா நாட்டு அரசோடு சேர்ந்து இவர் சில திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாரு. பெங்களூர்ல உள்ள LNT இன்ஃபோடெக் கேம்பஸ் உடைய திட்டங்கள்ல இவருடைய முக்கிய பங்கு இருக்கிறது. அதே போல செஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஃபார் வேளாங்கண்ணி, IT செஸ் ஃபார் S&P இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்படி ஒரு வெவ்வேறு கட்டுமான பணிகள்ல தன்னுடைய விஸ்தாரமான ஒரு பங்களிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ரெசிடென்ஷியல் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு, ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ்லயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருடைய வடிவமைப்பு கட்டடங்களும் பல விருதுகளை வென்றுள்ளன. பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் இப்பொழுது நமக்காக பேசுவார். வணக்கம், உங்களுடைய உரைக்கு ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி சார். It was very enriching. நீங்க சொன்ன மாதிரி I'm Professor Selvakumar, a postgraduate architect from School of Architecture and Planning at Anna University, currently working as the Dean of Megan's UT School of Architecture. நன்றி. நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு 30 வருஷத்தோட டிராவல். அது அந்த 30 வருஷத்தை ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள it's almost humanly impossible for me, but I'll try my luck. ஏன்னா இதை we are connecting to the students, very very young children. They've just done about their +2. But +2 they are on a crossroad trying to choose a path. அதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும். இதுல என்னுடைய வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோம்னாக்க அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும்,
புரியறதுக்கும் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ லெட் மீ லிமிட் இட் டு த ப்ரொஃபஷன் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ ஒரு ஆர்கிடெக்சர் அப்படின்னே ஆரம்பிக்கலாம் அவங்களுக்கு. பிகாஸ் அவங்க வந்து சூஸ் பண்றாங்க இப்போ. They are on the crossroad to choose a profession. So let me tell them a very, very brief one line introduction of what is architecture about. அதுக்கு மேல கொஞ்சம் இங்கிலீஷ்ல தான் பேச வேண்டியது இருக்கு, because that is how the course is also taught. தமிழ்ல சொல்றது கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும், but I'll try. Architecture is nothing but architecture is a branch of study which deals with the arts and science of design of buildings and structures. அறிவியலையும் கலையும் பயன்படுத்தி ஒரு பில்டிங்கை டிசைன் பண்றதையோ ஒரு ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்றதும் வந்து ஆர்கிடெக்சர். சிம்பிள். Design of building and build forms. And for that you need to use your arts, science and technology to an extent, to a greater extent of course. இது ஒரு 5 வருஷமான கோர்ஸ். இது 5 years of course. 5 years of course. Each year has got 2 semesters. First year, second year, third year, fourth year, final year. And ஒவ்வொரு செமஸ்டரோட டீடைலுக்கு உள்ள போனோம்னாக்கா வந்து ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். Just to give them a brief, first semesterல பார்த்தோம்னாக்கா you're starting with the basic design, history of architecture, mathematics, communication English, art studio அப்படின்னு போயிட்டு இருக்கும். And goes on to the next semester. அதுல வந்து பார்த்தோம்னாக்கா architectural drawing, mechanics of structures, MMAD, model making and architectural delineation, theory of architecture, architectural design அப்படின்னு சொல்லிட்டு இது ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பண்ணோம்னா தான் செகண்ட் செமஸ்டர் புரியும், செகண்ட் செமஸ்டர் பண்ணாதான் தேர்ட் செமஸ்டர் புரியும். இப்ப நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து 10th செமஸ்டர் வரைக்கும் சொன்னோம்னாக்கா நிச்சயமா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பட் டு புட் இட் இன் a nutshell, இதை வந்து பார்த்தோம்னாக்கா basically we teach history of architecture. இந்த 10 செமஸ்டர்ல வந்து பார்த்தோம்னாக்கா we teach some history of architecture. அது இந்தியன், இன்டர்நேஷனல், மாடர்ன், கிறிஸ்டியன் ஆர்கிடெக்சர், முகல் ஆர்கிடெக்சர், ஹிந்து ஆர்கிடெக்சர், அண்ட் அந்த டிராவல் வந்து ரொம்ப பெருசு அது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா we have building materials. Building materials are simplest of the building material. You can probably call it as ஒரு woodல இருந்து doors, windows, cement, sand, brick, steel, glass, அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா ஒரு simplest building material to advanced construction materials வரைக்கும் போயிட்டு இருக்கும். As we grow from semester to semester, starting with the simplest building material to the most complicated nano materials வரைக்கும் போயிட்டு இருக்கும். So that is all you will learn in your travel of this 10 semesters. Then you have building services. Building services again, அதுல பார்த்தோம்னாக்கா வந்து very simple building services to complicated building services. Primarily அவங்களுக்கு பார்த்தோம்னாக்கா ஏர் கண்டிஷனிங்னா என்ன, எலக்ட்ரிக்கல்னா என்ன, பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங்னா என்ன, வாட்டர் சப்ளைனா என்ன, சானிடேஷன்னா என்ன, ஃபயர் ஃபைட்டிங்னா என்ன, those things are covered in building services. Then we have professional practice. Professional practice is ஒரு important subject, because a person who graduates or who is pursuing architecture should know how to practice this profession. It is bound by a lot of codes of conduct, ethics, rules and regulations, do's and don'ts. Basically a set of codes formed to practice your architecture. So that is covered in professional practice, including a lot of estimation, costing, a lot of engineering is involved. So that is all about professional practice. And then we have landscape design. Landscape design like pasanga ellarkume theriyum. Landscape design is a design. Primarily landscape design is outside the footprint of the building. Building ku veliyila irukka landscape than ippala vandu pathomna building ku ulle landscape irukku, but that is okay. Internal courtyards adha marum. But basically in the landscape design la vandu pathomnaka a connectivity from indoor to outdoor. Unnode building you veliyila irukka environment connect pandradha landscape design, and that is also taught in architecture. Then we have urban design.
Urban design, we are trying to understand the build form in a larger scale, because people should know, students should know how to deal with a large scale development. As we grow, the masters deal with urban housing, urban design, adella vandu or city level or community level irukum. So trying to understand the nuances in a larger scale is called urban design. The build form, or build form or a fabric eppadi irukku or large scale endradha vandu we understand and learn in urban design. And then we have the design starting from first semester to 10th semester. Every semester has got a design as a compulsory one, which is the key. அதுதான் வந்து ஆணி வேரே ஒரு ஆர்கிடெக்சர் கோர்ஸோட ஆதாரமே வந்து பார்த்தோம்னாக்கா டிசைன். அண்ட் we lay a very very strong foundation. உங்க மேம் சொன்ன மாதிரி வந்து மெகன்ஸ் ஊட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல with the support of my chairman and the management, we wanted to give the students a little stronger foundation. It is called FSDS, Foundation Skills for Design Students. Anna University syllabus, we are affiliated to Anna University, but irundhalum adha taandi ena affiliated to Anna University la vandu pathumna konjam regional level ah irukku. Idha taandi செப்டன்றது அஹமதாபாத்ல இருக்கும்போது ஒரு பசங்களுக்கு ஒரு pan India level ஒரு approach கிடைக்குமே, ஒரு நார்த் இந்தியால எப்படி கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. That too செப்டன்றது வந்து பார்த்தோம்னாக்கா private institutionல that is a number 1 institute, in the private ranking as per iCare Outlook Express rating. CEPT is found to be the number 1, and we are 11th private best institute in the private architecture college providers. But that's okay. I'm not getting into discriminations and talking about my college. It's just about a ranking. எதுக்கு இதை சொன்னோம்னாக்கா செப்ட்ல இருந்து அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டூடியோ கொடுக்கறதால வந்து பார்த்தோம்னாக்கா your strength at the foundation level really gets enhanced. அதை நாங்க விசிபிளாவே பார்த்துட்டோம். So starting from the basic design, which is in the first year, we move on to the rurals, which is in the second year. ஒரு ரூரலோட village setup எப்படி இருக்கு, because we are still connected to rural and urban. There's so many of us. நம்ம எல்லாருமே ரூரல் பேக்ரவுண்ட் வந்திருக்கோம். நிறைய பேர் ரூரல் பேக்ரவுண்ட் வந்திருக்கோம். Majority of the person is rural background, whereas the urban population is a little negligible. So rural context, rural design, and the civic amenities, the housing typologies, lifestyle, அது எல்லாத்தையுமே வந்து படிக்கிறதுக்கு வந்து செகண்ட் இயர்ல ரூரல் டிசைன் இருக்கு. தேர்ட் இயர்ல வந்து பேசிக்கா வந்து ஒரு மிக்ஸ் டெவலப்மெண்ட், கொஞ்சம் ஹவுசிங்கோ, ஐடி பில்டிங்ஸ், இல்லைனாக்கா வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் ஒரு தேர்ட் இயர் லெவல்ல கற்றுக் கொடுக்கணும், டிசைன் கற்றுக் கொடுக்கணும். ஃபோர்த் இயர்ல வந்து பார்த்தோம்னாக்கா கேம்பஸ் பிளானிங், ஒரு லார்ஜ் ஸ்கேல் கேம்பஸஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்றது, ஒரு 20 ஏக்கர் கேம்பஸ் ஒரு யூனிவர்சிட்டி டிசைன் பண்ணனாக்கா எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தோம்னாக்கா we teach them in the fourth year. And fifth yearல வந்து பார்த்தோம்னாக்கா two important areas of curriculum, which is one is practical training, internship அப்படின்னு சொல்லுவோம், which happens in the yearல வந்து பார்த்தோம்னாக்கா it is happening in the 9th semester for one semester, which happens in the 9th semester, where that is why it is called as a professional course. Professional course is nothing but an industry connect. You are creating the students, you are giving the education. நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற எஜுகேஷன் வந்து பார்த்தோம்னாக்கா we are preparing them for industry readiness. That is why architecture is called as one of the professional courses, along with medicine, along with law, along with chartered accountancy, and architecture is one of the 4 professional courses. And அதனால வந்து ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் இல்ல இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவோம் 9th செமஸ்டர்ல, வேர் யூ கோ ஒர்க் அண்டர் an architect, under an architect's office, whether it is India or abroad, for one full semester, where you gain the knowledge, come back and do your thesis, which happens at the 10th semester. Thesis-ன்றது வந்து பார்த்தோம்னாக்க வந்து the first semester வந்து 9th semester வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லா nuances, whether it is theory, whether it is building materials, whether it is building services, whether it is construction technology, all the design and the process. First year kathukna design, second year, third year, and the gradually kathukita ellathayume vandu you tend to apply it in the 10th semester as a holistic design approach for a thesis, where there is a lot of research, where you give a demonstration to the university, to your college, saying that you are equipped to go out and practice on your own. You are making a statement that you are ready to practice in
the field outside. அதுக்காக தான் அந்த thesis. You collect all your knowledge up to 9th semester, apply it in thesis, and tell the world, seek that like you are eligible to be graduated to go out and practice. This is all about 5 years of architecture course is all about. And then why is it called as a professional course? Because it is governed by a regulatory body. It is governed by a regulatory body. So there is a lot of discipline. ஒரு ரெகுலேட்டரி பாடி இல்லை, நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லைனாக்க வந்து யூ வில் நாட் ஹாவ் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். எப்பயுமே ஒரு ரெகுலேட்டரி பாடி இருந்தோம்னாக்க வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். நீ இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது, உன் கிளையண்ட்டுக்கு நீ இதை கொடுக்கணும், கிளையண்ட் வந்து உனக்கு இந்தந்த சர்வீசஸை கொடுக்கணும், நீ இவ்வளவு ஃபீஸ் தான் வாங்கணும். தீஸ் ஆர் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு டூ யுவர் சர்வீசஸ் டு அ கிளையண்ட். ஸ்டார்டிங் ஒரு கான்செப்ட்ல இருந்து பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இன்வால்வ் இன் பை அன் ஆர்கிடெக்ட் ஃபார் அன் ஆர்கிடெக்ட். In his architectural journey is set by code of conduct stipulated by the Council of Architecture, which is the governing body for all the architects. So நீங்க graduate பண்ணி முடிச்சோம்னாக்க they will give you a registration with which you can call yourself as a registered architect, like a registered medical practitioner, a registered lawyer, registered chartered accountant. These are the 4 people who have registration, who have an approval body, which is a controlling body to control your practice, including your ethics. Yeah, that is called Council of Architecture, which will give you a registration. With the registration, you are allowed to practice in India, which is called a COA 1972 Act. And then we have what is the eligibility to enter into architecture is your basic aptitude test. NATA is an aptitude test to certify a student that so and so is eligible to enter into or seek admission in architecture, and for which you have to score a minimum of 70 as the pass mark out of 200, which is still possible. இந்த வருஷம் பார்த்தோம்னாக்க 3 நாட்டா வச்சிருக்காங்க. First ஒரு நாட்டா, second ஒரு நாட்டா. First நாட்டா was the results were good. Second நாட்டா about 82% was the pass percentage in the first நாட்டா. Second நாட்டால ஒரு 53% தான் பாஸ் பண்ணிருக்காங்க. Third நாட்டா is scheduled in September 3rd of 2021, out of which you are only allowed to take or attempt only 2 natas. Only August 22, the registration last date for 3rd nata is August 22nd, and there's a lot of milestones for entering this or writing this nata for the 3rd test, because ஏன்னா 2 முடிஞ்சிருச்சு, லாஸ்ட்ல 1 மட்டும் தான் பாக்கியா இருக்கு. பட் 3ல வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 2 மட்டும் தான் எழுத முடியும். 70 மார்க், முன்னாடி 75 இருந்து இப்ப அதை 70 மார்க்கா குறைச்சிருக்காங்க. பட் அதையும் தாண்டி இந்த ஆன்லைன்ல இருக்கிறதால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எமோஷனலா கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கு. many of our children are writing this exam from rural background, rural areas. So avங்களுடைய connectivity plus readiness to take this exam எல்லாம் கன்சிடர் பண்ணி we have written to council that the 70 out of 200 கூட இன்னும் கொஞ்சம் குறைக்க முடிஞ்சோம்னாக்க நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கோம், for which we are yet to get the results. And end of registration for the 3rd nata is 22nd August, and date and time of examination is 3rd September, and the results will be out in 8th September. And so I only request that the students keep these dates in their mind, and not to fail in attempting. Any help they want, they can always come back to us. So that is about architecture. And then about Council of Architecture is about governing body, and NATA is a eligibility to aptitude eligibility for seeking admission in architecture. And then you have undergraduation and post graduation. பசங்க வந்து +2 தான் முடிச்சிருக்காங்க. நான் அவங்ககிட்ட போயிட்டு வந்து post graduationல வந்து I have urban design, I have urban housing, I have landscape, I have environmental architecture, I have interior design, I have real estate அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்கள நான் துன்புறுத்தவே விரும்பல. சின்ன குழந்தைங்க +2 முடிச்சிருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு வந்து பட் I can only tell them there is a lot of option available. நிறைய மாஸ்டர்ஸ் பண்ணலாம்.
நீ நீ பிஆருக்கு 5 வருஷம் முடிச்சு அந்த இன்டர்ன்ஷிப் போனோம்னா தான் வந்து உனக்கே என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுக்க முடியும்ன்றது தெரிய வரும். நான் இப்ப போயிட்டு அர்பன் டிசைன் எடுக்கலாமா, ஹவுசிங் எடுக்கலாமா, லேண்ட்ஸ்கேப் எடுக்கலாமா, இன்டீரியர் டிசைன் எடுக்கலாமா, ரியல் எஸ்டேட் எடுக்கலாமானாக்க வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாவும் இருக்கும். இல்ல அவங்க வந்து அந்த பிஆருக்கு முடிக்கும் பொழுது என்ன டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட வந்து they can go for post graduation. But there's a lot of opportunities available, and I'm proud to say that Megan's has got the only institute in Tamil Nadu to offer MArch environmental architecture. இன்னைக்கு தேதியில வந்து எல்லாருக்குமே வந்து all of us are aware that how the environment is getting impacted. So environmental architecture வந்து ஒரு huge responsibility for all of us. So ஒரு ஹவுசிங் பண்ணிடலாம், அர்பன் டிசைன் பண்ணிடலாம், இன்டீரியர் டிசைன் பண்ணிடலாம், ரியல் எஸ்டேட் பண்ணிடலாம். But we wanted to make our student a little more responsible about our environment we live in. நம்ம வாழ்ற நாட்டை நம் சரௌண்டிங் நல்லவா வச்சுக்கணும் இல்லையா? அதை வச்சுக்கணும்னா கொஞ்சம் அவேர்னஸ் வேணும். அந்த அவேர்னஸ்க்கு வந்து ஒரு இன்டீரியர் டிசைனோ, ஒரு ரியல் எஸ்டேட்டோ, ஒரு ஜெனரல் எம்ஆர்க்கோ, ஒரு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டை தழுவி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து மை சேர்மன் with a lot of passion has opted to give environmental architecture, which is going very well. And now we come to the job opportunities. Normally வந்து பார்த்தோம்னாக்க வந்து again job opportunities வந்து பயப்படவே வேண்டாம். There is plenty you can work on, you can get at. ஒன்னே ஒன்று மட்டும் என்ன சொல்ல முடியும்னாக்க வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடாதீங்க. You do your BArch, you do your masters and go to a foreign country to seek that extra knowledge. It can be a professional practice in an international experience, or it can even be a masters in an international place. But எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னாக்க வந்து ப்ளீஸ் கம் பேக் டு our mother nation and serve this beautiful wonderful country of ours. ஏன்னா நல்லா படிச்சுட்டு நல்ல டாக்டர்ஸ், நல்ல டெக்னீஷியன்ஸ், பியூரோக்ராட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரில வந்து சேலரி ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி குட் அப்படின்றது போகணும் தான். சேலரி நிச்சயமா நல்லா வேணும். பட் அதே நேரத்தில் தாய்நாட மறக்கணும்ன்றது வந்து தோ I've received so many opportunities abroad. I never wanted to settle in any of the places. நான் சைனாக்கு போனேன். சைனால வந்து பார்த்தோம்னாக்கா I go there only for my knowledge. பசங்களுக்கு +2 பசங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய ஒரே இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்க வந்து சீக் நாலேஜ். இப்போ J57 ஒரு பில்டிங்ல சைனால I stood on top of the building. Jன்றது வந்து பார்த்தோம்னாக்க சைனீஸ் ஆல்பபெட்ல மல்டின்னு அர்த்தம். 57 is nothing but number of floors. J57 சொல்லிட்டு சைனால ஒரு பில்டிங் 57 மாடி, 1,28,000 ஸ்கொயர் ஃபுட், 1.28 மில்லியன் ஸ்கொயர் ஃபுட். அண்ட் ஒரு ஃப்ளோர் வந்து பார்த்தோம்னாக்கா ரஃபா வந்து ஒரு 22,000 ஸ்கொயர் ஃபுட். 22,000 ஸ்கொயர் ஃபுட்ன்றது வந்து ஒரு 20 அபார்ட்மெண்டோட சைஸ். ஸோ 20 அபார்ட்மெண்ட் 8 மணி நேரத்துல கட்டி முடிக்கிறாங்க அவங்க. அப்படின்னாக்கா ஒரு ஃப்ளோர் வந்து 8 மணி நேரத்துல ஒரு 22,000-23,000 ஸ்கொயர் ஃபுட் மிக்ஸ் மல்டி. அதுக்குள்ள நீங்க ஆபீஸை வைக்கலாம், அதுக்குள்ள அபார்ட்மெண்ட்டை வைக்கலாம், அதுக்குள்ள ஒரு கிளினிக்கை வைக்கலாம். It can be a single office, multiple office. It is called J. J is multi. ஒரு அந்த ஸ்ட்ரக்சரை 8 மணி நேரத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ளோர் 24 ஸ்கொயர். ஸோ 3 சைக்கிள் 8 மணி நேரம் 24 மணி நேரத்துல வந்து பார்த்தோம்னா 3 மாடி கட்டுறாங்க. That is unimaginable speed. ஸோ இந்த டோட்டலா 57 மாடியை வந்து பார்த்தோம்னாக்கா 19 நாள்ல கட்டியிருக்காங்க. That knowledge our students should see. நிச்சயமா போகணும். அது இன்டர்ன்ஷிப் இருக்கு. இன்டர்ன்ஷிப்லாம் வந்து பார்த்தோம்னாக்க வந்து யூ கேன் கோ டு சச் பிளேசஸ். எப்படி ஒரு 57 மாடியை வந்து ஒரு 19 நாள்ல பண்ண முடியும்? 8 மணி நேரத்துல வந்து 25,000 ஸ்கொயர் ஃபுட், 24 மணி நேரத்துல 3 மாடி இஸ் unimaginable. It is done by one broad. I've stood on top and admired that building. ஒரு ஹாஸ்பிட்டல், ஊஹான் ஹாஸ்பிட்டல், எல்லாருக்குமே தெரியும் ஊஹான், what is the place is famous for. That's also in China. They built a 1,000-bedded hospital in 2 weeks. Just about 8 நாள்ல வந்து 1000 பெட். 1000 பெட்ன்றது வந்து பார்த்தோம்னாக்க 10 லட்சம் ஸ்கொயர் ஃபுட். என்னுடைய லாங்குவேஜ்ல அதனுடைய எக்ஸாக்ட் ஏரியா தெரியல.
ஒரு 2 வாரத்துல அவ்வளவு பெரிய 1000 பெட்ன்றது வந்து பார்த்தோம்னா அன்இமேஜினபிள் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமா வந்து தே ஷுட் சீக் தட் கைண்ட் ஆஃப் நாலேஜ். அப்கோர்ஸ் ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். ஆர்கிடெக்சர்ல சப்ஜெக்ட் அப்பார்ட் ஃப்ரம் எல்லா சப்ஜெக்டும் கத்துறோம், டிசைனிங் கத்துறோம், பட் there will be something called tour also. One is a South Indian tour, and then we have a rural tour, then we have a North Indian tour, and then we have an international tour. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டூர்ல வந்து பார்த்தோம்னாக்க வந்து ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த இன்ஸ்டிடியூட்ஸ், த பிரின்சிபல்ஸ் அண்ட் த டீன்ஸ் அண்ட் த மேனேஜ்மெண்ட் டு சென்ட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் அன் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர். 57 மாடி வந்து 19 நாள் அப்படின்றத வந்து நம்ம பசங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குமான்றதும் தெரியல. ஆர்கிடெக்சர்ல வந்து that kind of a technological advancement, they should know, they should be aware and how to bring it in. Whether any of us like it or not, we have one of our finest state leaders in the form of our chief minister or in the form of our prime ministers. And I take this opportunity to put a request to them, at the state level and the central level. We can change the fabric of our place. அது என்னன்னாக்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறோம். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லாம் எடுத்து வந்தோம்னாக்கா, எதுக்கு இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எடுத்து வரணும்னு சொல்றேன்னாக்கா, we can create that much of opportunities for our students, for the graduates. எத்தனை 24,000 பேர் 25,000 பேர் வருஷம் நேஷனல் லெவல்ல வெளியில போறாங்க. அவங்களுக்கு வந்து how do we சாரிமா உங்களை இன்டரப்ட் பண்ண மன்னிக்கணும். நீங்க உங்களுடைய இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுக்க, நீங்க சொன்ன மாதிரி ½ hourல எங்களுக்கு பத்தாது. இருந்தாலும் இன்னொரு பேச்சாளரும் இருக்கிறாருன்றதுனால நான் வந்து நடுவில் நுழையிறேன். கண்டிப்பா கேள்வி நேரத்துல நீங்க வந்து கூடுதலா you can enrich them, can guide. Yes ma'am. I know it goes on and the topics are wide. We live in a wonderful place. We will create, I only request the government machinery, the private machinery, and all the stakeholders to create as much employment as possible for our students. That is my only request. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ண, what is the ultimate purpose of an education is employability and knowledge. Knowledge காலேஜ் லெவல்ல எங்களால் கொடுத்துட முடியும், பட் எம்ப்ளாயபிலிட்டி வந்து பார்த்தோம்னாக்கா this is my very humble and sincere request. All of us collectively support and give the benefit of employability for our students, and then the purpose is very, very fulfilling. ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். அது என்ன இருக்கு, ரொம்ப சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நட்பு தயை கூட பிறவி குணம். ஒரு சின்ன பிராக்டிஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்கெட்ச் பண்ணிட்டு போயிடலாம். பேசினோம்னாக்கா, நான் தமிழ் மீடியம் மேம், சுத்தமான தமிழ் மீடியம் +1 வரைக்கும். பட் பேச வந்து இங்கிலீஷ் வந்துடும், வரைய அந்த ஸ்கெச்சஸ் வந்துடும். இது எல்லாமே வந்து நம்ம பசங்கள்லாம் வந்து தேர் ஆல் பிரில்லியன்ட். அவங்களுக்கு ஆர்கிடெக்சர்லாம் கத்துக்கிறது வந்து as long as they have some simple aptitude and the passion, they will come through in flying colors, because this is creative liberation. This course is all about creative liberation. You can be yourself. நீ என்ன விரும்புறியோ அதை பண்ணலாம். என்ன கிளையண்ட் ஹவுசிங் வேணும் ஹவுசிங் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் வேணும் ஹாஸ்பிட்டல் பண்ணலாம், ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் பண்ணலாம், ஹை ரைஸ் பண்ணலாம், லோ ரைஸ் பண்ணலாம். You can get into technological innovations. இதுல augmented reality, virtual reality, mixed reality, parametric design, the way forward for technological advancement. இங்க உட்கார்ந்த இடத்துலயே வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து அமெரிக்கால இருக்கிற உங்க சைட்டுக்கு உங்க வீடு உங்க டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்றத வந்து ஒரு ஏஆர்லயோ ஒரு விஆர்லயோ போட்டி காட்டலாம். It will be as good as feeling the site himself. அவர் வீட்டுல உட்காந்துட்டு அவரோட வீடு டிசைன் எப்படி இருக்குன்றத பாக்குறத ஏஆர்லயோ விஆர்லயோ பண்ணிட்டு போயிடலாம். A lot of technological advancements are available. So I have too many points which I have written down, but how much more time do I have, ma'am? Sir, கிட்டத்தட்ட உங்களுடைய நேரம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு சார். நன்றி. I can only wish my children a very good luck. Yeah, let them choose. It doesn't. I'm happy whether they choose civil or whether they choose architecture, whether they choose medicine. It's all fine with them. அது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய passion. அதை நான் போயிட்டு கம்பல் பண்ணி எடுக்க முடியாது. நீ ஆர்கிடெக்சர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. I will leave it to the choice of the students. Thank you so much for your time, ma'am. Thank you so much sir. நம்ம கிட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட கேள்வி பதில் நேரத்துல நீங்க நிச்சயமா வந்து நீங்க இன்னும் கூடுதலா உங்களுடைய எல்லா கைடன்ஸையும் கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் சார். ஏன்னா இன்னொரு ½ hourல நமக்கு அந்த டைம் வரும்.
அந்த நேரத்துல நிச்சயமா நீங்க பேசுங்க. மிக்க நன்றி. நீங்க சொன்ன எல்லா விஷயத்தை விட ரொம்ப முக்கியம் நீங்க கடைசியா சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, நானே வந்து ஒரு தமிழ் வழி கல்வியில படிச்சு வந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்றது வந்து கேட்கறவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும். ஏன்னா நம்மளுடைய இருக்கக்கூடிய மனத்தடைகள்ல அதுவும் ஒண்ணு. அப்ப நீங்க அந்த ஏரியாவும் கிளியர் பண்ணிக்கீங்க. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. செந்தமிழும் நாப்பழக்கம். நிச்சயமா சார், நிச்சயமா. திரு செல்வகுமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது நம்ம அடுத்த பேச்சாளருக்கு போகலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து மீன்வாயில் நீங்க வந்து உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நீங்க இங்க பதிவிட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இன்னொரு அரை மணி நேரத்துல எல்லா டிஸ்கஷன் டைம் வரும்பொழுது அடுத்தடுத்த கேள்விகள் வந்து அதுக்கான பதில்களை எல்லாருமே கொடுப்பாங்க. ஸோ நீங்க இப்பவே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் கொஸ்டின்ஸை வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்பொழுது அடுத்ததாக நமக்காக திரு விஜயகுமார் அவர்கள் பேசுவார். இவர் சிவில் இன்ஜினியரிங்கில் முதுநிலை பட்டம் பெற்றவர். வடிவமைப்பு கட்டுமான திட்டங்கள்ல இவருக்குமே 27 ஆண்டுகள் அனுபவம். சைட் இன்ஜினியராக ஒரு எல்என்டி மாதிரி ஒரு பிரபலமான ஒரு நிறுவனத்துல வந்து அவருடைய பணி வாழ்க்கையை தொடங்கி ஒவ்வொரு எப்படி கட்டுமானத்துல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் முக்கியமா அது போல வந்து தன்னுடைய பணி வாழ்க்கையை அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்த்துக்கிட்டவர். டிசைன் இன்ஜினியர் ஆகி அடுத்து சீனியர் டிசைன் இன்ஜினியர், ஹெவி சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜெனரல் மேனேஜர்னு அந்த படிநிலையில ஒரு உச்சத்தை அடைந்தவர். தற்போது சிஎம்பிசி டிபார்ட்மெண்ட் தலைவராக உள்ளார். இவரது தலைமையின் கீழ் வந்து 160 ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர்கிட்ட வந்து இவர் எதெல்லாம் வந்து ஃபுல்லா கண்காணிச்சுட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிர்வகித்து வருகிறார். அதிவேக ரயில் திட்டம், மும்பை டு அகமதாபாத் HSRC C4 ப்ராஜெக்ட் உள்ளிட்ட பெரும் திட்டங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அண்ட் டிசைனோட சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்காரு. இதெல்லாம் விட வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவுடைய முதல் புல்லட் ரயில் திட்டம் வந்து எப்போ வரப்போகுதுன்னு நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். இது வந்து ரூபாய் 25,000 கோடிகள் மதிப்பிலான ஒரு திட்டம். இந்த திட்டத்திலுமே இவர் ஒரு முக்கிய பங்கு வகித்து வருகிறார். கட்டடமாகட்டும், உள்கட்டுமானமாகட்டும், விமான நிலையம், நியூக்ளியர் ரியாக்டர் பில்டிங்ஸ், ஹைட்ரோ பவர், இன்னும் நினைவு சின்னங்கள் வடிவமைப்பு, இந்த மாதிரி வெவ்வேறு விதமான கட்டிடங்கள். இது கேட்கும் போதே நமக்கு வந்து இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான துறைன்னு தெரியும். ஒரு வீடு, அலுவலகம், ஒரு பயணம் தொடர்பான கட்டிடம் மட்டும் இல்லாம ஒரு நினைவு சின்னங்கள், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்னு வெவ்வேறு விஷயங்கள் இவர் பணியாற்றி இருக்காரு. அதே போல ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ராஜெக்ட்ஸும் இவர் எடுத்திருக்காரு. அது இந்தியாவில மட்டும் இல்ல, கத்தார், குவைத், ராயல் கிங்டம் ஆஃப் பூட்டான், இது போன்ற பல நாடுகளுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவர் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் திரு விஜயகுமார் அவர்கள் இப்பொழுது நமக்காக உரையாற்றுவார். தேங்க்யூ சார். சார் உங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க சார். இப்போ கேக்குதா மேடம்? கேக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த நைஸ் இன்ட்ரடக்ஷன். if I talk about என்னோட டோட்டல் கரியரோட மைல்ஸ்டோன்ஸ், அது வந்து எனக்கே வந்து சில வாட்டி வந்து எனக்கே பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி கடந்து வந்தேன்ன்றது வந்து இட் இஸ் ஷியர் டெடிகேஷன். அண்ட் எங்கள் கம்பெனியோட மேலே கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதை வந்து அந்த டெடிகேஷனால வந்து I have with a lot of dedication, hard work, I have come across one project by project. Thank you for accepting to share your valuable experiences. And I want to thank Mr. Vadivel, Tamil Hindu, and then Tamil Hindu also for giving this nice opportunity. And actually I got opportunity from the Dr. Kalesavan, Anna University CUIC. So I want to thank all of you. Okay, so நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா I will interact with the students. ஹலோ, என்னோட ஸ்கிரீன் தெரியுதாங்க? தெரியும் சார். ஓகே, இப்போ இந்த ஸ்கிரீன்ல பார்த்துக்கலாம் இல்லையா? ஓகே, ஸோ குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் போகிறது வந்து அப்புறம் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து சிவில் இன்ஜினியரிங் எதுக்கு நம்ம எடுக்கணும், சிவில் இன்ஜினியரிங்னா என்னது, அது கொஞ்சம் we will see few slides and then I will discuss something else. Okay, so first slide நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ஸ் என்ன தெரியுது உங்களுக்கு? ஒன்று வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, தட் இஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு. இட் இஸ் த வேர்ல்டு டாலஸ்ட்
182 meter tallest statue built by L&T, our company. அண்ட் யூ கேன் சி இவ்வளோ பிரம்மாண்டமான ஸ்டாச்சு வந்து நம்ம வந்து இந்தியாவில் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. இவ்வளோ பெரிய, இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ. இந்த ஸ்டாச்சு மொத்தமே வந்து ஸ்டீலில் பண்ணது. ஸ்டீல் கிடையாது, பிரான்ஸ். பேசிக்கலி இட் இஸ் பிரான்ஸ். உள்ள வந்து நிறைய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்டீல் அண்ட் தென் ஸ்கின் எல்லாம் பிரான்ஸில் பண்ணி, இந்த பிரான்ஸ் கூட ஸ்பெஷல் கோல்டு டின்ட் இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் இது. ஸோ இது வந்து இது 182 மீட்டர் கட்டுறதுக்கே வந்து இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட். இது வந்து கட்டினது கூட ரொம்ப ஷார்ட் டைம், லெஸ் தேன் 3 yearsல கட்டின ப்ராஜெக்ட் இது. இது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டாச்சு, இது இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா 3 காஜ் டேம்னு சொல்லிட்டு சைனாவில் ஒரு டேம் இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 22,500 மெகாவாட். 22,500 மெகாவாட்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பவர் ப்ராஜெக்ட்ஸ், குடங்குளம்லாம் நம்ம பவர் ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 மெகாவாட் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேம் பார்த்தீங்கன்னா 22,500 மெகாவாட். நினச்சி பாருங்க, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும் இது. இது கட்டணும்னா இதுக்குள்ளே வர எவ்வளோ கங்க்ரீட் குவான்டிட்டி, எவ்வளோ ஸ்டீலு. இது வந்து ஒரு 10 வருஷத்தில் வந்து சைனா வந்து கட்டி முடிச்சாங்க இது. ஸோ இது ஒரு சிவில் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் இது. அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா. புர்ஜ் கலிஃபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 828 மீட்டர். 827 மீட்டர், ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர். நீங்கள் 1 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னாவே நம்மளால வந்து கால்வலி தானும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் 828 மீட்டர் டால் ஸ்ட்ரக்சர். இதுவும் நினச்சி பாருங்க, இது வந்து இதோட ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஆழமாக இருக்கும், அது எந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கும். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் வந்து பூமிக்கு மேலே வந்து நிற்க வச்சிருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கிட்ட போய் பார்க்கும்போதே வந்து அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம கிட்டே போயிட்டு வந்து செல்ஃபி எடுத்துட்டு அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜஸ் எல்லாம் இருக்குது. பிரிட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட சைனாவில் தான் லாங்கஸ்ட் பிரிட்ஜஸ் எல்லாம் இருக்குது. மெரைன் பிரிட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தாங் குசான் கிராண்ட் பிரிட்ஜ்னு சொல்லி இது வந்து லாங்கஸ்ட் பிரிட்ஜ். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவரும் பார்த்தீங்கன்னா அப்போ கட்டினா ஸ்டீல் மொத்தமே ஸ்டீலில் கட்டின டவர் 300 மீட்டர் ஹைட் டவர் இது. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாலையும் நம்ம வந்து இப்போ மெட்ரோ ரயில் நிறைய பேர் நம்ம எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து நம்ம இதுக்கு ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் முன்னாடி நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இருக்கும்னு. ஸோ இதனால் நம்மளுக்கு என்னென்ன ரொம்ப எவ்வளோ நம்ம வந்து டீசல் பெட்ரோல் எமிஷன் வந்து கம்மி பண்ணிட்டு நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி எனர்ஜியில் வந்து ரன் பண்ணுற ஒரு ட்ரெயின் இது, மெட்ரோ ட்ரெயின். ரொம்ப உள்ளே போய் நீங்கள் உட்கார்ந்தாலே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல குளிர்ச்சியாக சைலண்ட்டாக இருக்கும். உட்காந்திங்கன்னா அப்புறம் அப்படியே கொஞ்சம் சில பேர் வந்து அப்படியே தூங்கலாம், அப்புறம் அப்படியே ஸ்டேஷன் வந்துடும், இறங்கிடலாம். அதே நினச்சி பாருங்கள், பஸ்லையும் நம்ம போகும்போது ஆட்டோவில் போகும்போது எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை. அதே மாதிரி இந்தியாவிலேயே வேர்ல்டு 1 மகாராஷ்டிரா, இதுவும் இந்தியாவிலே வந்து டாலஸ்ட் ஸ்கை ஸ்கிராப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா மாண்டெரியா ஸ்டேடியம். இப்போ தான் ரீசெண்டாக வந்து நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் வந்து இனாக்ரேட் பண்ணார் மாண்டெரியா கிரிக்கெட் ஸ்டேடியம். இது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம், அதுவும் எல்என்டி காட்டின கிரிக்கெட் ஸ்டேடியம் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாய் டெம்பிள், இது வந்து யூனிட்டி ஆஃப் திஸ் சென்டர் ஆஃப் ஃபார் வர்ஷிப், ஒரு மெடிடேஷன் ஹால் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லோட்டஸ் பெட்டல் மாதிரி கட்டிருக்கு. தின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாமே பெட்டல்ஸ், எல்லாமே ஆர்சிசி கான்கிரீட். அந்த கான்கிரீட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உட்காந்திங்கன்னு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஆர்கிடெக்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்புறம் தான் வந்து இதோட வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியலன்னா அது நம்ம ஆர்கிடெக்சரில் பண்ணியும் வந்து அது ஒன்றும் யூஸ் இருக்காது. அது அல்டிமேட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகும். அப்போ தான் வந்து அதோட 100% எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த லோட்டஸ் டெம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இந்த பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட கர்வேச்சர் வந்து 3 டைமென்ஷனல் கர்வேச்சர் எல்லாமே. ஸோ நினச்சி பாருங்கள், இதோட ஃபார்ம் ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கான்கிரீட் போட்டு என்ன மாதிரி வந்து அந்த கர்வேச்சரில் வந்து நம்ம கொண்டு போகிறோன்றது, அது வந்து கட்டும்போது வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டட், அவ்வளோ இன்ஜினியரிங் அதில் வந்து ஸ்கில்ஸ் வந்து இருக்கும்போது தான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும்.
அதுவே நம்ம பார்க்கும்போது நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்சஸ் நிறைய வருது. ஏன்னா நிறைய ரோட்ஸ் டெவலப் பண்ணுறோம், நிறைய இன்டர்சேஞ்சஸ் எல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது சிவில் இன்ஜினியரிங்ன்றது நீங்கள் கொஞ்சம் இப்போ புரிஞ்சுக்கலாம். நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ் நம்ம இஸ்ரோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நம்ம இன்டர்நேஷ்னலே நம்ம வந்து காம்படிஷனில் நம்ம வந்து ஒன் ஆஃப் தி ஃபோர் ஃப்ரண்டர்ஸ். அண்ட் நம்ம வந்து ஒரு வாட்டி ஒரு ராக்கெட்லேயே வந்து நிறைய சேட்டலைட்ஸ் ஒரு 1000 சேட்டலைட்ஸ் எல்லாம் நம்ம இது லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேட்டலைட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சிவில் இன்ஜினியரிங் தான். அந்த பிரிட்ஜஸ்ஸு அந்த டவர்ஸு லான்ச்சிங் பேட்ஸு இதோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் இன்ஜினியராக பண்ணுவோம். சிமிலர்லி நம்ம போர்ட்ஸு இந்த ஹார்பர்ஸு ஷிப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கடலில் கட்டுறதெல்லாம் வந்து இது வந்து ஒரு ஹார்பர் மட்டும் இல்லை, அந்த ஹார்பர் சுற்றியும் வந்து பிரேக் வாட்டர்னு போடணும். பிரேக் வாட்டர் போடணும்னா அது பெரிய ஸ்ட்ரக்சர் அது. ஏன்னா வெளியில் இருக்கிற கடலுக்குள்ளே இருக்கிற பெரிய பெரிய ராட்சச அலைகள் வந்து போர்ட்டில் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு சுற்றி ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போர்ட்டுக்கு பண்ணுவாங்க. அது மாதிரி அது பெரிய வேலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் இதுவும் வந்து எல்என்டி பண்ணது தான். டெல்லி ஏர்போர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஏர்போர்ட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் இது. அவ்வளோ டெர்மினல்ஸ் இருக்குது இல்லை. இதுக்குள்ளே யாராவது போய் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரியும். நம்ம நடந்துகிட்டே இருப்போம், அவ்வளோதான் வந்துகிட்டே இருக்கும். ஏகப்பட்ட டெர்மினல்ஸ் இருக்கும் இதில். இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெல்லி. அதே மாதிரி சப்மரீன் டிஃபென்ஸ்லாம் வரும் போகும்போது கூட நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங்னா இந்த சப்மரீன் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கூட நான் சிவில் இன்ஜினியரோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதில். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சிவில் இன்ஜினியரிங் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நானும் வந்து 1996 வந்து +2 முடிச்சுட்டு அப்போ நானும் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலான்னு. என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா ஓகே சயின்டிஸ்ட் ஆகலாம், எனக்கு வந்து கொஞ்சம் அஸ்ட்ரானமியில் ரொம்ப பிடிக்கும், சரி சயின்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு. அப்பா வந்து சிவில் இன்ஜினியர். அப்பா என்ன சொன்னான்னா இல்லை சிவில் இன்ஜினியர் படித்தா தான் உனக்கு வந்து நல்லா ஃப்யூச்சர் இருக்கும், நல்லா உனக்கு வந்து உன்னோட லைஃப் ஸ்டைல் கூட நல்லா இருக்கும் அப்படி. அது அப்போலாம் எனக்கு புரியல எனக்கு. இப்போ நீங்கள்லாம் எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா +2 முடித்தோடனே நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்கன்னா மெடிசன் பண்ணலாம். ஏன்னா நிறைய ஃபீல்டு இருக்குது. மெடிசன் இருக்குது, காமர்ஸ் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமா கோர்சஸ் கூட இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, நிறைய ஃபீல்டு இருக்கும். இப்போ வந்து சில பேருக்கு வந்து எப்படின்னா மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா நான் வந்து மெடிசன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க முதல்லேருந்து. ஏன்னா மேபி அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்து கூட வந்து டாக்டராக இருந்துக்கலாம். அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து +2 படித்தோடனே +2 படிக்கும் போதே வந்து டாக்டர் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பயாலஜி குரூப் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க இன்ஜினியரிங் வந்துடுவாங்க. இன்ஜினியரிங் வரும்போது என்ன படிக்கலாம், ஓகே +2 மார்க் வந்திருக்கும். சில பேருக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகே எனக்கு வந்து இந்த பிரான்ச் கிடைக்காது, பட் இந்த இதில் வந்து சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, இந்த பிரான்ச்சில் ஏதாவது போகலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதே ஸ்டேஜில் நானும் இருந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு இப்போ நான் காமிச்ச பிக்சர்ஸ் எல்லாம் எனக்கு யாரும் காட்டவே இல்லை. அப்போல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. பட் எனக்கு ஒன்றே என்னோட அப்பா என்ன சொன்னார்னா அடுத்த ஸ்டேஜ் சொல்கிற மாதிரி சிவில் இன்ஜினியரிங் இது ஓல்டஸ்ட் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் ஆஃப்டர் மிலிட்டரி இன்ஜினியரிங். இது வந்து இதுக்கு முன்னாடி உங்கள் மேடம் மணி கூட இதே தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இது மதர் ஆஃப் இன்ஜினியரிங். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் டைமில் இன்ஜினியரிங் அனுவாங்க. இன்ஜினியரிங்னா சிவில் இன்ஜினியரிங் தான். அதுக்குள்ளே வந்து எல்லாம் வரும், எலக்ட்ரிக்கல் வரும், மெக்கானிக்கல் வரும், இதெல்லாம் சேர்ந்ததான் இன்ஜினியரிங். அதுதான் சிவில் இன்ஜினியரிங். பிரிட்டிஷ் டைமில் இதுதான். மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரையா நம்மளோட ஃபாதர் ஆஃப் சிவில் இன்ஜினியர். அவர் வந்து அவர் இருக்கும்போது வந்து சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அதெல்லாம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல்லாம் கிடையாது. இஸ் அ சிவில் இன்ஜினியர், அவ்வளோதான். ஸோ ஹி வாஸ் த ஃபாதர் ஃபார் தி இன்ஜினியரிங். ஸோ எல்லா பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு டிசிப்ளின் சிவில் இன்ஜினியரிங். ரெண்டாவது என்னென்னா இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சிவில் இன்ஜினியரிங் என்னென்னா சிவில் இன்ஜினியர்ஸ் வில் கண்ட்ரோல் தி நேச்சர். ஒரே ஒரு பிரான்ச்சு, வேற எந்த பிரான்ச்னாலையும் இந்த வேலை பண்ண முடியாது. கண்ட்ரோல்னா நம்ம வந்து இந்த பிரகிருதி இருக்கு இல்லையா, நம்ம நேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஒரு பிரான்ச் வந்து சிவில் இன்ஜினியரிங் தான். இப்போ நிறைய ஃப்ளட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரிவரில். அந்த ரிவரில் ஃப்ளட்ஸ் வருது, அந்த ஃப்ளட் வரக்கூடாதுன்னா அதுக்கு வேண்டிய பணி நம்ம செய்யலாம். அதுக்கு வேண்டிய டேம் கட்டலாம், அதுக்கு வேண்டிய ப்ரொடெக்ஷன் ஒர்க்கு பண்ணலாம்.
ரிசர்வாயர்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளட்ஸ் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம், ரெகுலேட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இது மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கடல் இருக்கு, இல்லை ஒன்று ரிவர் இருக்கு, அது நம்ம வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கரையிலேருந்து அந்த கரை போக முடியாது. சிவில் என்ன பண்ணுவார், அதுக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டி விட்டுருவார். ஸோ இந்த மாதிரி சிவில் இன்ஜினியர் எப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் இஸ் அ பர்சன் ஹூ கேன் கண்ட்ரோல் தி நேச்சர். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு கம்பேர்ட் டு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதெல்லாம் வந்து இது ஒரு ப்ராசஸ். ஓகே, இது வந்து ப்ராசஸ்ஸு, ஒரு அனாலஜி, ஒரு டிசைன், அதுக்கப்புறம் ஒரு எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு அதோட டெக்னாலஜி இருக்கும். பவர் வரும், இல்லாட்டி கம்ப்யூட்டர் ஃபேப்ரிகேட் பண்ணுறது, இல்லாட்டி பிரிட்ஜஸ், இது வந்து இந்த லோடர்ஸு, டம்பர்ஸு, டிரான்ஸ்போர்ட் மிக்சர்ஸு, இது ப்ரொடக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ். பட் இதெல்லாமே வந்து சிவில் இன்ஜினியர் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது அந்த பண்ணும்போது இதெல்லாமே வந்து சேரும். ஸோ சிவில் இன்ஜினியரிங் வில் பி, ஹீ இஸ் அ பர்சன், he will be the person who will be controlling all engineering and also controlling he can also control and then divert natural forces. ஸோ இதுதான் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ வாஸ் ஆக்சுவலி கீன் டு லேர்ன் சிவில் இன்ஜினியரிங். இதுதான் நான் வந்து நான் என்னோட பேசிக் ஸ்டார்ட். நீங்கள் இந்த கொட்டேஷனில் படிச்சீங்கன்னா கூட தெரியும், சிவில் இன்ஜினியரிங் ஆர் சேஞ்சிங் த வேர்ல்டு. தே ட்ரீம் அப் கிரியேட்டிவ் practical solution that benefit the everyday life of people and communities in which we live. They work to invent and design and build things that matters. ஸோ இது வந்து நான் சொல்லலை, இது வந்து ஆல்ரெடி வந்து பிரிட்டிஷ் டைமில் சொன்ன வார்த்தை. இட் இஸ் ஸ்டில் அப்ளிகபிள். ஸோ இதுதான் என்னோட வந்து இன்ட்ரெஸ்ட் இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ இது நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இது வந்து நான் படிக்கும் போது வந்து எனக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு தான் நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் கால் எடுத்து வச்சேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சிவில் இன்ஜினியரிங் என்னன்னா, நம்மளுக்கு சிவில் இன்ஜினியர்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளுக்கு சிவில் இன்ஜினியர்னா என்ன தெரியணும். நம்ம டெஸ்க்கு ஆஃபீஸ் டேபிள் மேலே போகிறதுக்கு முன்னாடி சிவில் இன்ஜினியர் என்னது, சிவில் இன்ஜினியரிங் என்னது, இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து எக்ஸிக்யூஷன், இட் இஸ் அன் ஓப்பன் ஆக்டிவிட்டி. அது நம்ம வந்து பார்க்கணும். பார்க்க அது வந்து நிறைய லேர்னிங் வரும். அந்த லேர்னிங் வச்சு தான் அதுதான் நாலேஜ். அந்த நாலேஜ் நம்ம ஒன்று கிடைச்சதுன்னா அதுலேருந்து நம்ம இன்னொன்று நம்ம இன்வென்ட் பண்ணலாம், இன்னொரு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ என்னோட ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, இமிடியேட்டாக போய் ஒரு டிசைனராக இல்லை கன்சல்டண்ட்டாக போய் உட்காராம ஃபர்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அனுபவிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கலாக வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸு, டனல் ப்ராஜெக்ட்ஸு நேராக எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? அது இருக்கணும். ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் பார்க்கும்போது இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வேற என்ன நம்ம படித்தாலும் அதோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இட் வில் இம்ப்ரூவ் அவர் ஸ்கில்ஸ். ஸோ இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் சிவில் இன்ஜினியரிங்கில். இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்லைடு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏன் சிவில் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்கில் என்னென்ன நம்ம பண்ணுறோம், சிவில் இன்ஜினியரிங்கில் என்ன ரெக்குவயர்மெண்ட். ஏன்னா ஒன்று வந்து சிவில் இன்ஜினியரிங் பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும், நம்ம இருக்கிற வீடு, ஹவுசிங் டெவலப்மெண்ட், இதுதான் மெயின். இது நம்ம ரெகுலராக பார்க்கலாம். நம்ம ஹவுஸ் யார் கட்டுறாங்க? சிவில் இன்ஜினியர் கட்டுறது. வாட்டர் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன், சிவில் இன்ஜினியரிங். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க்கு, ரோட்ஸு, ரயில்வேஸு, ஏர்போர்ட்டு, வாட்டர்வேஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், இது வந்து ஓகே இதெல்லாம் இருக்குது, பட் இதில் என்ன நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோப் இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்க்கும்போது, இப்போது கவர்மெண்ட் பார்க்கும்போது கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங், ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே பட்ஜெட் அலோகேஷன் நீங்கள் பார்க்கும்போது எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக நீங்கள் பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த குளோபல் ஜிடிபி. ஜிடிபின்னா என்னது? ஜிடிபி வந்து நம்மளோட கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, இது வந்து எப்படி சொல்லுவாங்க, உள்நாட்டு இது அந்த அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அது தமிழில் எப்படி சொல்கிறது தெரியல, ஜிடிபி. பட் இந்த 10% ஆஃப் ஜிடிபினா இது வந்து பல லட்சம் கோடி. இப்போ தான் நிர்மலா மேடம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 1 lakh crore வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த 5 yearsல. ஸோ இவ்வளோ நம்ம வந்து கவர்மெண்ட் ஃபோக்கஸ் கொடுத்துட்டுருக்கு. இந்த ஃப்யூச்சராக நம்ம இந்த 5 yearsல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணணும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஏன் டெவலப் பண்ணோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா நம்ம என்டையர் நம்மளோட ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகணும்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி ஆகணும். நம்ம பண்ணலன்னா மார்க்கெட் ஃபுல்லாக வந்து சைனாக்கு போயிடும். இது சிம்பிள். சைனா வந்து ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி 20 வருஷம் முன்னாடி அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். நம்ம இன்னும் வந்து அந்த பாத்திரம் தான் போயிட்டுருக்கோம். அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட கண்ட்ரி ஜிடிபி பார்க்கும்போது அவங்க மோர் தென் 8% ஜிடிபி வந்து 30 வருஷமாக வந்து அவங்க சஸ்டைன் பண்ணதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஒன் ஆஃப் தி டெவலப்டு கண்ட்ரிஸ் சைனா. நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அந்த ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6% தான் போயிட்டு இருக்குது ஒரு நாள். ஆனால் இப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளும் வந்து அரௌண்ட் 8% ஜிடிபி இன்னொரு 30 வருஷத்துக்கு நம்ம வந்து க்ரோ ஆகணும்னா, ஆகிட்டு இருந்தோம்னா நம்மளும் ஈக்குவலண்ட்டாக சைனாவுக்கு ஈக்குவலண்ட்டாக வரும். ஈக்குவலண்ட்டாக வந்தோன்னா என்ன ஆகிடும்னா, நம்ம கண்ட்ரியும் டெவலப்டு கண்ட்ரி மாதிரி ஆகிடும், யூஎஸ் யூகே மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார் டெவலப் பண்ணுவாங்க? சிவில் இன்ஜினியர் தான். சிவில் இன்ஜினியர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி ஆகணும். டேம்ஸ் பண்ணணும், ஏர்போர்ட்ஸ் பண்ணணும், மெட்ரோஸ் பண்ணணும், பிளான்ட்ஸ் பண்ணணும், ஃபேக்ட்ரிஸ் பண்ணணும், ஸ்மார்ட் சிட்டிஸ் பண்ணணும், தென் ஸ்பேஸ் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து சிவில் இன்ஜினியரிங் இல்லாமல் வந்து இது எந்த ஃபீல்டையும் பண்ண முடியாது. சிவில் இன்ஜினியரோட ரிக்குவயர்மெண்ட் வந்து இந்த கம்மிங் 5 years வந்து பயங்கரமான ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், டிஃபென்ஸ், மேனுஃபேக்சரிங், பவர் பிளான்ட்ஸ், ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இதெல்லாம் நம்ம லட்சக்கணக்கான கம்பெனிஸை வந்து பண்ணி ஆகணும். அந்த மாதிரி அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணி, அவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க், ரோட்ஸு, ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டிஎஃப்சிசி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். இது வந்து ஒரு செப்பரேட் ரயில்வே லைன். இது வந்து நம்ம டெல்லி டு இங்கே போயிட்டுருக்கு, பாம்பே. இது எப்படின்னா, இதோட ரயில்வே ட்ராக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புதிய விதமான ரயில்வே ட்ராக். நம்ம நார்மல் ரயில்வே ட்ராக் இல்லாமல் இதுக்குன்னு தனியாக ஒரு ரயில்வே ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் போகிற ட்ரெயின் வந்து டபுள் டெக்கர் கூட்ஸ் வேகன். இனிமேல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில டபுள் டெக்கர் கூட்ஸ் வேகன் போயிட்டுருக்கு, ஆனால் லெஸர் கெப்பாசிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ரொம்ப ஹை. டபுள் டெக்கர்னா நம்மளோட ரா மெட்டீரியல், கோல், ஐரன் ஓரு, லைம் ஸ்டோன், இதெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு செப்பரேட் ரயில்வே ட்ராக்கே இப்போ வந்து டிஎஃப்சிசின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎஃப்சிசி ஈஸ்டர்ன் கோஸ்டில், அதே மாதிரி வெஸ்ட் சைடு டெல்லி, கல்கட்டா அந்த சைட்லேயும் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாஸ்ட்டாக நம்ம ரா மெட்டீரியல் மூவ் பண்ணிவிட்டு இது மைன்ஸ்லேருந்து இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ணிவிட்டு கூட்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் நம்ம என்ன ஆகிடும், நம்ம ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸ் பண்ணி ஆகணும், அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்தியா பார்க்கும்போது வேர்ல்டில் இன்னைக்கு இதுதான் ஹப், இதுதான் ஹாட் சீட்டுன்னுவாங்க. வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாம் குளோபல் ஆக்டிவிட்டியோட கண் வந்து இப்போ 2 கண்ட்ரியில் தான் இருக்குது. 2 கண்ட்ரின்னு சொல்கிறதோட 2 கண்ட்ரினா நேச்சுரலாக வந்து உங்களுக்கு இந்தியா ஒன்று, சைனா ஒன்று சொல்லணும். சைனா ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஃபோக்கஸ். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் பார்க்கும்போது நிறைய ஃபாரின் கன்சல்டன்சிஸு, நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே இந்த நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாரும் வந்து வேர்ல்டில் இருக்கிற யூஎஸ்லேருந்து, யூகேலேருந்து,
எல்லா கண்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம கண்ட்ரியில் தான் வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இங்கே வரப்போது. அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசோர்ஸே அவங்களுக்கு பத்த மாட்டேது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க ஈக்குவலாக மோர் தென். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கம்மி. ஸோ நிறைய பேர் வந்து 60-70% பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே வந்து என்கேஜ் பண்ணுறாங்க, ஃபாரின் கன்சல்டன்ட் எல்லாம். ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு நம்ம கண்ட்ரியில். ஸோ எனக்கு இப்போ இந்த சைடு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். லெஃப்ட் சைடு இது பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா 2016, 2050 ரெண்டு காலம் இருக்கு. இந்த கிரே பார்த்தீங்கன்னா எல்லாமே டெவலப்டு கண்ட்ரிஸ். இது ஆல்மோஸ்ட் இது கம்ப்ளீட்லி டெவலப்டு. ஓகே, 2016 பார்க்கும்போது அது இது வந்து எல்லோ பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் E7 கண்ட்ரிஸ். ஏன்னா எமர்ஜிங் கண்ட்ரிஸ், ஏன்னா இதெல்லாம் டெவலப் அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸாக ஆயிட்டு இருக்கு. ஸோ அங்கே பார்க்கும்போது இந்தியாவும் இருக்கு. 2050 பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த ஜிடிபி நம்ம வந்து அரௌண்ட் 8%, 30 வருஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம சஸ்டெயின் ஆகிட்டோம்னா 50க்கு வந்து நம்ம என்னன்னா நம்மளும் வந்து வி ஆர் ஆல்சோ ஈக்குவலன்ட் டு சைனாக்கு ஈக்குவலன்ட் ஆகிடும். சைனா, அதுக்கப்புறம் ரஷ்யா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஈக்குவலன்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இது வந்து இன்டர்நேஷ்னலாக வந்து பப்ளிஷ் பண்ண ஒரு 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 இது ஆர்டிக்கல் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 1995 E7 ஆனால் எமர்ஜிங் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா G7 கண்ட்ரிஸோட பாதி தான் இருந்தது. 2015 பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவல், நிறைய டெவலப் ஆயிடுச்சு. 2040 வரும்போது E7 கண்ட்ரிஸ் வில் பி டபுள் தேன் தி G7 கண்ட்ரிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான growth. நம்மளோட இந்தியாவோட மெயின் அட்வான்டேஜ்னா நம்ம வந்து நம்மளோட யங் பாப்புலேஷன். மற்ற கண்ட்ரியில் பார்க்கும்போது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த சிட்டிசன் பார்க்கும்போது மோர் தேன் 50 வரும். நம்மளோட ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி அரௌண்ட் 30s தான் இருக்கும். ஸோ நம்ம அதனால சொல்லுவாங்க யங் இந்தியான்னு சொல்லுவாங்க. நம்மளோட அட்வான்டேஜ் அதுதான். நம்மளுக்கு வந்து நம்மளோட யங் ஃபோர்ஸ் வந்து இதுதான் வந்து வேர்ல்டு வைடு வந்து பார்க்குறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்தியாவில் தான் இருக்குன்னு. அதனால வந்து இந்தியா தான் இப்போ ஃபோக்கஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபி மேப் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கிராஜுவலாக போகிற பார்த்தீங்கன்னா இப்போது 2020 பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்டீப்பாக வந்து இன்க்ளைண்டாக போய்ட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டீப்பாக போய்ட்டு இருக்கு. இது இன்னும் ஸ்டீப்பாக போகும். இதுதான் வந்து இப்போ வந்து இது மாதிரி நம்ம இந்தியா பண்ணியே ஆகணும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம கண்ட்ரி வந்து சஸ்டெயின் ஆகும். இல்லாட்டி நம்ம கண்ட்ரி வந்து பயங்கரமான டேமேஜ். அதனால வந்து இந்த மொமெண்டம் ஆல்ரெடி பிடிச்சாச்சு. இந்த மொமெண்டம்லேயே போகணும். இந்த மொமெண்டம் போயிடுச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்துடும். ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ் வேணும். நல்ல சிவில் இன்ஜினியர்ஸ் வேணும். நல்ல சிவில் இன்ஜினியர் தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணி நம்ம டைம்லி பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அந்த ஒரு காலத்தில் ஒரு 20 years பேக் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் 10 years to 20 years. ஒரு மெகா ப்ராஜெக்ட்னு சொல்லும்போது மெகா ப்ராஜெக்ட்னா அந்த காலத்துலலாம் ஒரு 500 கோடி, அதனாலே மெகா ப்ராஜெக்ட் எல்லாம். இப்போ நம்ம புல்லட் ட்ரெயின் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது அகமதாபாத்லேருந்து மும்பை. இந்த ட்ரெயின் வந்து இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 24,000 கோடி ஒரு கான்ட்ராக்டர் எல்என்டிக்கு வந்த இது இந்த வேல்யூ. இது வந்து 24,000 கோடி வந்து 3 வருஷத்துல பண்ணி முடிக்கணும். நினச்சி பாருங்க, 3 வருஷத்துல பண்ணோன்னு எவ்வளோ பிரம்மாண்டமான டாஸ்க் அது. என்ன மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸ் வேணும், என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கணும். இன்டர்நேஷ்னலாக வந்து 3 வருஷத்துல வந்து இவ்வளோ பெரிய வேல்யூ பண்ணுறதுனால கஷ்டம். ஆனால் அது வந்து இந்தியாவில் சாதிக்க போகிறோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த வேல்யூ நம்ம ஸ்பிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த எப்படி வரும்னா சென்டர் வந்து அதோட ஷேர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராஜெக்ட்ஸ் 39% சென்ட்ரல் வரும். அதே மாதிரி ஸ்டேட்டும் 39% ஸ்டேட் வந்து இது ப்ராஜெக்ட்ஸ் அவார்ட் பண்ணோம். ப்ரைவேட் செக்டர் கண்ட்ரோலில் வந்து 22% அவங்களே வந்து ஓன் டெவலப்மெண்டெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி 22% வரும். எனர்ஜியில் வந்து 25 lakh crore ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. அதே மாதிரி ரோட்ஸில் 20 lakh crores, இரிகேஷனில் 16 lakh crores ப்ராஜெக்ட்ஸ்.
அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 லேக், மொபிலிட்டியில் வந்து 16 லேக் க்ரோர்ஸ், ரயில்வேல 14 லேக் க்ரோர்ஸ். அதே மாதிரி டிஜிட்டல் ஸ்பேஸ், அப்புறம் போர்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து பண்ணி ஆகணும் 5 வருஷத்துக்குள்ள. ஸோ நினச்சி பாருங்க, நம்ம சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் ஆகிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது, இப்போ நான் வீட்டில் சொல்லுவேன், நான் வந்து முதல்ல வந்து அப்பா கிட்ட சொல்லுவேன், எல்என்டியில் ஒர்க் பண்ணுறேன். அந்த பாய் டெம்பிள் பண்ணும்போது நானும் வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணது எங்கள் கம்பெனி தான் சொல்லி பெருமையாக சொல்லுவேன். இப்போ பசங்கிட்ட சொல்லுவேன், ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பண்ணது எங்கள் ப்ராஜெக்ட் தான், எங்கள் கம்பெனி தான். அதே மாதிரி மொண்டேரியா ஸ்டேடியம் பண்ணது எங்கள் கம்பெனி தான். குடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பண்ணது நான் இன்வால்வ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ மேடம் சொன்னாங்க, டாக்டர் மணி, பாந்திராவலி சீலிங்கி. இப்போ அதுக்கோட இன்னும் பெரிய சமுத்திரத்தில் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. பாம்பே பார்த்துட்டு எல்என்டி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எம்டிஹெச்எல் மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஜப்பனீஸ் டெக்னாலஜியில் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நாங்கள் ஆல்மோஸ்ட் மோர் தென் 50% ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நாளைக்கு போகும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து மெத்தட் வந்து நான் தான் பண்ணியிருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ். ஸோ சிவில் இன்ஜினியரிங்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சொசைட்டியில் நம்மளுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். இதுதான் வந்து சிவில் இன்ஜினியரோட மெயின் டிஸ்டிங்விஷ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்பேர்ட் டு எனி அதர் பிரான்ச். ஸோ அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் சொல்லிட்டேன் எதுக்கு நம்ம சிவில் இன்ஜினியரிங் வந்து பண்ணுறோன்னு. ஸோ சிவில் இன்ஜினியரிங் வந்து கிரியேட்டிங் மேக்னிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ், கிரியேட்டிங் ஃபெசிலிட்டிஸ் விச் வில் பி டச்சிங் த எவ்ரிடே லைஃப் ஆஃப் பீப்புள். பார்த்தீங்கன்னா இப்போது பவர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். நம்ம ப்ராஜெக்ட் நம்ம பண்ண அப்புறம் தான் அந்த ஒரு வில்லேஜுக்கே வந்து பவர் சப்ளை வரும். சில வில்லேஜஸ் எல்லாம் இருக்கும், ஜம்மு அண்ட் காஷ்மீரில், உத்தரகாண்டில், ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா 1700 மீட்டர்ஸ் எலிவேஷன் வந்து சின்ன வில்லேஜ் இருக்கும். 2000 மீட்டர் எலிவேஷன்லையும் சின்ன வில்லேஜ் இருக்கும். பட் அங்கே பவர் இருக்காது. ஸோ அந்த பவர்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணுவார், எல்லாமே வந்து பவர் லைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த வில்லேஜ் கரண்ட் கொடுப்பாரு. ஸோ பண்ணால் அப்புறம் அந்த வில்லேஜ்லேருந்து அன்றைக்கிலேருந்து அந்த வில்லேஜ்லேருந்து கரண்ட் வரும். ஸோ அதே மாதிரி வாட்டர் சப்ளை, அதே மாதிரி ரோட்ஸு. நீங்கள் ரோடு போகும்போது பார்ப்பீங்க, நல்ல ரோடு இருந்துச்சுன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க ரோடு. ஹைவே நம்ம போகிறோம் இப்போ, எக்ஸ்பிரஸ் ஹைவேல போகும்போது என்ன சந்தோஷமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 20 years பேக் ட்ராவல் பண்ணி பாருங்க, பை ரோட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போலாம் அசால்ட்டாக நம்ம போயிடலாம், நல்ல கார் வாங்க முடியுது, நல்ல வெஹிக்கிள் வாங்க முடியுது இந்த மாதிரி ரோடு இருக்கிறதுனால. அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி லேண்ட்மார்க் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு இன்வால்வ் ஆகும். ஏதாவது நம்ம லைஃப்பில் வந்து அந்த கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர் ஒன்று இருக்குது, ப்ரைவேட் செக்டர் இருக்குது. கவர்மெண்ட்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது, ப்ரைவேட் செக்டர் ஜாப்ஸ் இருக்குது, ப்ரைவேட் இருக்குது, ஈவன் அப்ராடில் இருக்குது. அப்ராட்லாம் பார்க்கும்போது இப்போது அந்த ட்ரெண்ட் போயிடுச்சு. எல்லா அப்ராட் வந்து இப்போ இந்தியாவுக்கு தான் வருது. ஏன்னா இந்தியாவில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்தியா தான் கம்ப்ளீட் மேனுஃபேக்சர், இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாரின் கம்பெனிஸு, ஃபாரின் செக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் இப்போ வந்து ஆஃபீஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க நிறைய இந்தியன் ப்ரொஃபஷன்ஸ் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சிவில் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டு இருக்குது. எந்த ஃபீல்டில் போனாலும் வந்து அது என்ன சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய ஸ்பேஸ். அதுலேயும் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்டு நிறைய நம்ம பண்ணலாம். நம்ம பிரான்ச்சஸ்ன்னு பார்க்கும்போது, சிவில் இன்ஜினியர் பார்க்கும்போது ஒன்று வந்து எக்ஸிக்யூஷன், நம்ம சைட் எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்கும். நம்ம வந்து சைட்டில் போய் நின்று அந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆர்கிடெக்சர் என்ன டிசைன் பண்ணியிருக்காங்களோ அது எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து கமிஷன் பண்ணி, அந்த கமிஷன் பண்ணிட்டேன்னா சப்போஸ் நம்ம ஒரு மெட்ரோ ரயில் இல்லாட்டி ஒரு ஹைஸ்பீட் ரயில், புல்லட் ட்ரெயின் நம்ம பண்ணுறோம், எல்லா சிவில் ஒர்க்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு புல்லட் ட்ரெயின் போகும்போது அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான வந்து ஒரு மொமெண்ட்டு. ஸோ அதுதான் எக்ஸிக்யூஷன், சைட் எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இதுதான் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் பிரெட் ஏர்னர்ன்னுவாங்க. ஆனால் இதுதான் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து இதுலேருந்து தான் வந்து ஒரு ரெவன்யூவே கிடைக்கும். ஸோ சிவில் இன்ஜினியர், எக்ஸிக்யூஷன் இன்ஜினியர் வந்து ரொம்ப ஸ்கில் இருக்கணும், அவனுக்கு ரொம்ப நாலேஜ்ஃபுல்லாக இருக்கணும். ப்ராஜெக்ட் வந்து எப்படியாவது, ஏன்னா ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ராஜெக்ட் பண்ணும்போது லேண்ட் ப்ராப்ளம் இருக்கும், லோக்கல் ப்ராப்ளம் இருக்கும்,
மெட்டீரியல் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வர்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆகிடும். பட் அந்த டைமில் வந்து எப்படி நம்ம ப்ராஜெக்ட் நம்ம நிறைய இஷ்யூஸ் வந்து மேனேஜ் பண்ணுறவர் தான் எக்ஸிக்யூஷன் இன்ஜினியர். அது ரொம்ப நார்மலாலாம் நம்ம வந்து சாதிக்க முடியாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, ஒரு தபசுன்னு சொல்லணும். அந்த மாதிரி பண்ணாதான் வந்து ஒரு நல்ல எக்ஸிக்யூஷன் இன்ஜினியர் ஆகலாம். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்ல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து எவ்வளோ ஆப்டிமமாக டிசைன் பண்ணுமோ, எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ கம்மி குவான்டிட்டியில் நல்ல ஸ்ட்ரக்சர், சேஃப் ஸ்ட்ரக்சர், அதுதான் அவரோட நோக்கம். அது வந்து அவர் பண்ணுவார். அது இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்க்கு இன்னொரு ரோல் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது சஸ்டைனபிலிட்டின்னு நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் சஸ்டைனபிலிட்டின்னா நம்ம ஏதாவது பண்ணோம்னா அது வந்து உடனே தூக்கி போடக்கூடாது. போட்டோன்னா என்ன ஆகிடும்? என்விரான்மெண்டல் ஹசார்டு, அது வரக்கூடாது. அது வந்ததுன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஜாஸ்தியாகும். ரெண்டாவது வந்து நம்மளோட கார்பன் ஃபுட் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு கார் இருக்கு. கார் வந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு. பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் நம்ம? அது ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரும். ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஸ்டீல் எப்படி இது பண்ணும்போது அங்கே நிறைய வந்து கோல், அதுக்கப்புறம் வாட்டரு, இதெல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணுறது தான் ஒரு ஸ்டீல் ப்ராடக்ட். ஸோ என்னென்ன பண்ணுறோம்? நம்ம நிறைய பொல்யூட் பண்ணுறோம். அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணிட்டு ஒரு மெட்டல் வரும்போது நம்ம ஸ்டீல் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டீல் வந்து 5 வருஷம் நம்ம தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் இன்னொரு கார் வேணும்னா என்ன பண்ணும்? மறுபடியும் நம்மளுக்கு ஸோ இது வந்து கார்பன் வேஸ்டேஜ். ஸோ இப்போ வேர்ல்டு வைடு என்ன போயிட்டு இருக்குன்னா, இந்த என்விரான்மெண்ட் இது சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு கார்பன் ரிடக்ஷன், கார்பன் ஃபுட் பிரிண்ட் ரிடக்ஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ எந்தெந்த கம்பெனி கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்களோ, அப்படின்னா நிறைய சஸ்டைனபிலிட்டி மெஷர்ஸ் யாரை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ். அந்த மாதிரி கம்பெனிங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வர்றது, அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. இந்த மாதிரிலாம் இப்போ கான்செப்ட் வருது. ஏன்னா பயங்கரமான குளோபல் வார்மிங் போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1 இயர்ல பார்த்தீங்கன்னா சைனாவில் பயங்கரமான ஃப்ளட்டு, நம்ம உத்தராஞ்சல்லையும் ஹிமாச்சல்லையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய ஃப்ளட்ஸ். நிறைய நேற்று கூட ஒரு நியூஸ் போன வாரத்தில் இந்த மாதிரி நிறைய ஆளுங்க வந்து ஃப்ளட்டில் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து பார்த்தம்போது குளோபல் வார்மிங் நம்மளுக்கு காட்டுது. ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். அது எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம டிசைன் பண்ணோம்னா அது எப்படி சஸ்டைனபிளாக இருக்கணுன்றது ஒரு பெரிய டாஸ்க் இப்போ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக இருக்கும்போது. அப்புறம் சிவில் இன்ஜினியர் பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, என்விரான்மெண்டல் இருக்குது, ஜியோடெக்னிக்கல் இருக்குது. ஜியோடெக்னிக்கல்னா ஃபவுண்டேஷனு, பூமிக்கு சம்மந்தமானது. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது நம்ம வந்து பூமியில் வந்து என்ன பண்ணுவோம்? ஃபவுண்டேஷன் போடுவோம். அந்த ஃபவுண்டேஷன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சருக்கு சேஃபாக இருக்கா இல்லையான்றது ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரோட வேலை. அது ஒரு ஃபீல்டு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு. இது வந்து பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நாளைக்கு நம்ம ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்போது நம்ம லேண்டோட டைவர்சிட்டியில் வந்து ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரோட ரொம்ப முக்கியமான அவங்களோட ரோல் இருக்கும். ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் ப்ராப்பராக இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் வந்து நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சர்வேலாம் இப்போ பண்ணுறது. இப்போ நாங்கள் புல்லட் ட்ரெயினில் என்ன பண்ணுறோம்? 327 கிலோமீட்டர் நாங்கள் பண்ணுறோம். 320 கிலோமீட்டர் நீங்கள் சர்வே பண்ணணும்னா நினச்சி பாருங்கள். 3 வருஷம் ப்ராஜெக்ட் எங்களுக்கு. 3 வருஷம் ப்ராஜெக்டில் வந்து 327 கிலோமீட்டர் நம்ம வந்து சர்வே பண்ணணும்னா முடியுமா? நார்மலாக ஒரு சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு பண்ண முடியவே முடியாது. ஸோ இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம்னா ரிமோட் சென்சிங் மெத்தடில் டிஜிட்டலாக வந்து ட்ரோன் வச்சுட்டு நாங்கள் வந்து சர்வே பண்ணிட்டோம். எல்லாம் வந்து ஒரு மாதத்துலேயே முடிச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் வருது ரிமோட் சென்சிங்கில். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். மேடம் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்னா 2 வகை. ஒன்று வந்து நான் சொன்னது இந்த எக்ஸிக்யூஷன், சைட்டில் இருக்கிற எக்ஸிக்யூஷன் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலாக வந்து பிஎம்சின்னு ஒன்று இருக்குது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சின்னு. அவங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க யாருன்னா கான்ட்ராக்டருக்கும் கிளைண்ட்டுக்கும் நடுவில் இருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கான்ட்ராக்டருக்கு வந்து ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் பண்ணுறது தான் பிஎம்சி. அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கீழே தான் வரும். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போனோம்னா சிவில் இன்ஜினியரிங் நிறைய ஃபீல்டு இருக்குது. இது நான் ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு 6-7 ஃபீல்டு காமிச்சிருக்கேன். இப்போ இன்னொரு முக்கியமான ஃபீல்டு என்ன இருக்குன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி. எல்லாமே டிஜிட்டலைசேஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா டிஜிட்டலைசேஷன் நம்ம பண்ணும்போது நம்மளோட எஃபிஷியன்சி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, ஐயோ சிவில் இன்ஜினியரிங் நம்ம போயிட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சில பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் போவாங்க, எலக்ட்ரானிக்ஸ் போவாங்க, எல்லாமே சாஃப்ட்வேரு லேப்டாப்னு. அப்படிலாம் கிடையாது. இப்போ சிவில் இன்ஜினியர் கையில் லேப்டாப், இப்போ நான் என் கையில் லேப்டாப் தான் இருக்குது. எல்லாமே டிஜிட்டலைஸ்டு. இப்போது சைட்டில் ஒரு எக்யூப்மெண்ட்டு போகுதுன்னா அந்த போகிற இதுக்கும் ஒரு RFID இந்த மாதிரி சென்சார்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
த்ரூ சேட்டலைட் வந்து நம்மளுக்கு தெரியும். இங்கே உட்காந்தே நம்ம வந்து சைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த அளவுக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு இப்போ. ஒரு எக்ஸாம்பிள் வந்து யூகேல பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு பில்டிங் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, 12 ஸ்டோரி பில்டிங். அந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்யூட்டர் சிமுலேஷன். கம்ப்யூட்டரில் வந்து அன்னைக்கு ப்ரோக்ரஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன நம்ம பிளான் பண்ணோம், டார்கெட் என்னது, என்ன ஆக்சுவலாக இருக்குது, ஸோ அதில் வந்து என்ன டிஃபிஷியன்சி வந்துச்சுன்னா என்ன ரிசோர்ஸ்னால எதனால ப்ராப்ளம் வந்தது. ஒருவேளை ரிசோர்ஸ் ப்ராப்ளம்னா இமீடியட்டாக அதை சொல்லும், நீ வந்து இன்னொரு 10 லேபர் இன்க்ரீஸ் பண்ண, இல்லை இன்னொரு 100 MQ ஜாஸ்தி நீங்கள் போடணும், அந்த மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துரும். அந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ எல்லாம் டிஜிட்டல் டெக்னாலஜி தான். சிவில் இன்ஜினியரிங் வந்து ஸ்லோவாக வந்து இட் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு டிஜிட்டல் டெக்னாலஜி. ஸோ இது வந்து எமர்ஜிங் ஃபீல்ட் இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ இட் இஸ் சிவில் இன்ஜினியரிங் ஆல்சோ நோ நாட் அ நார்மல் இன்ஜினியர், இட்ஸ் ஆல்சோ அ ஹைடெக் இன்ஜினியரிங். இது போக போக வந்து பார்க்கும்போது இன்னும் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இது சாஃப்ட்வேர் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபீல்டு. ஓகே, நான் இப்போ சொன்ன மாதிரி சஸ்டைனபிள் பார்க்கும்போது நம்மளோட ரோல் நம்மளுக்கு என்ன ஞாபகப்படுத்தணும்னா, சிவில் இன்ஜினியராக ஒன்று நம்ம வந்து எல்லாமே க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸ், எல்லாமே நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து க்ரீன் இனிஷியேட்டிவாக இருக்கணும். க்ரீன் பில்டிங்ஸு எல்லாமே ரீயூசபிலிட்டி, அந்த மாதிரி சஸ்டைனபிலிட்டி, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் சிவில் இன்ஜினியருக்கு. அப்புறம் நம்ம ஏதாவது கம்மி பண்ணுறது, குவான்டிட்டி கம்மி பண்ணுறது, ரீயூஸ் பண்ணுறது, ரீசைக்கிள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சிவில் இன்ஜினியர் நம்ம முக்கியமாக மனசில் வச்சுக்க வேண்டியது. அதனால வந்து ரிடக்ஷன் ஆஃப் தி கார்பன் ஃபுட் பிரிண்ட். அண்ட் இப்போ ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, நெக்ஸ்ட் வி ஆர் நவ் கோயிங் டு கெட் தி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். ஸோ இப்போ இருக்கிற ஃபாசல் ஃபியூல் வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து இங்கே பார்க்கணும் 10 yearsல இட் வில் பிகம் எலக்ட்ரிக் வெஹிக்கல், எல்லாமே எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ அந்த எலக்ட்ரிக் கன்வெர்ட் ஆகும்போது அந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா, இட் வில் பி ஃப்ரம் தி க்ளீன் எனர்ஜி. க்ளீன் எனர்ஜின்னா சோலார், விண்ட்லேருந்து எடுக்க போகிறாங்க. எடுத்தாங்கன்னா அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. பிளாஸ்டிக் ரோட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ரீயூஸ், வேஸ்ட் ரீயூஸில் வந்து டெவலப் பண்ண ரோட்ஸ், இதெல்லாம் வந்து ஐ திங்க் நம்ம தமிழ்நாட்டிலேயே பண்ணிட்டு இருக்காங்க பிளாஸ்டிக் ரோட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரோட ரோல். இப்போ நம்ம பார்க்கலாம், இது நம்ம ஏரியா ஆஃப் ஒர்க் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியர் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸிபிஷன் வரும், ரிசோர்ஸஸ் வரும், ஆல்ரெடி நம்ம பேசுறது பற்றி டிசைன் இன்ஜினியர் இதெல்லாம் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, சிவில் இன்ஜினியரிங்கோட நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது வந்து எதனால நம்ம வந்து சிவில் இன்ஜினியரிங், நான் எதனால எடுத்தேன், சிவில் இன்ஜினியரிங் வந்து எடுத்தா என்னென்ன யூஸ் இருக்கு, அப்புறம் சிவில் இன்ஜினியர் வந்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்து சிவில் இன்ஜினியர் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதனால நம்மளுக்கு வர பெருமை, அது நம்ம சொசைட்டி பண்ணுற வந்து ஒரு கடமை, ரெக்கக்னிஷன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு ஓகே, +2 முடிச்சுட்டு ஒன்று நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் செக்டார் இருக்குது. கவர்மெண்ட் செக்டாருக்கு வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டாருக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, PWD அந்த மாதிரிலாம் போகலாம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் செக்டார் வரும்போது நீங்கள் குரூப் எக்ஸாம்ஸ்லாம் இருந்தால் அதில் வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ப்ரைவேட் செக்டர் இருக்குது. ப்ரைவேட் செக்டரில் என்ன மாதிரி வந்து ப்ரைவேட் செக்டரில் வந்து நீங்கள் பண்ணலாம். இது வந்து நீங்கள் காலேஜ் எடுக்கும்போது நீங்கள் பார்க்கணும் என்னென்ன கம்பெனிஸ் வருது, LNT, ஆஃப்கான்ஸு, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ், டாடா ப்ராஜெக்ட்ஸு, அது மாதிரி கம்பெனிஸ் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம் எந்தெந்த காலேஜில் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வருது, கேம்பஸ் இன்டர்வியூஸில் எங்கே வருது. ஸோ அந்த மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் கேம்பஸ் இன்டர்வியூ வரலன்னா கூட கவலைப்பட வேணாம். ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னா, டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்க போகுது ஃபியூச்சரில். ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா, லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லி இந்த மாதிரி கம்பெனியில் LNT இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலையும் எப்படின்னா லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட்னு இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட், சப்போஸ் நீங்கள் ஒரு ரோட் ப்ராஜெக்ட்டில் வந்து ஏதோ ஒரு கான்ட்ராக்டராக வேலை செய்கிறீங்க. ஓகே, ஒர்க் சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்னா சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் தான். அந்த ஒர்க் நீங்கள் பண்ணும்போது வந்து இட் வில் நாட் மேக் எனி டிஃபரன்ஸ் வெதர் யூ ஆர் ஒர்க்கிங் வித் எ கான்ட்ராக்டர் ஆஃப் ஸ்மால் நேச்சர் ஆர் அ பிக் நேச்சர், பட் யூ ஆர் லேர்னிங் த ப்ராஜெக்ட். ஸோ ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்தப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட்னு ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
அதில் வந்து நிறைய வேகன்சிஸ் வரும். அந்த வேகன்சிஸில் நீங்கள் வந்து இந்த பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஐஏஎஸ்ன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஐஏஎஸ் மாதிரி இன்ஜினியரிங் சர்வீசஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அணி. அதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ரயில்வேஸ், அது ஹையஸ்ட் ஸ்கோர் வரும்போது ரயில்வேஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. அதுலேயே அதில் தான் பிடபிள்யூடி, சென்ட்ரல் பிடபிள்யூடி, சிபிடபிள்யூடிலாம் அதில் தான் வரும். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து காலேஜ் முடித்து தேர்ட் இயர் வரும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த டைம்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, ஸோ நீங்கள் எந்த மாதிரி பண்ணணும். பட் நான் ஒன்றே என்ன சொல்கிறேன், ஃபைனலாக சிவில் இன்ஜினியர் வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கம்பெனியில் இல்லை எங்கேயாவது போகணுன்னா இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இது வரைக்கும் நம்மளோட கரிக்குலம் எப்படின்னா, நம்ம வந்து புக்கு படிப்போம், படிச்சுட்டு அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணிட்டு அது வந்து நம்ம எக்ஸாமாக பண்ணுறோம். நிறைய பேர் வந்து சப்ஜெக்ட் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த நாலேஜ் டெவலப் பண்ணி வந்து எக்ஸாம் நம்ம அப்பியர் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து ஓகே, ஏன்னா ஸ்கோர் பேஸ்டு அட்மிஷனால நம்ம வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒன்ஸ் காலேஜ் போன அப்புறம் இந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகணும். இந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிட்டு, ஏன்னா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கோல்டு மெடல் வாங்கினாலும் அதெல்லாம் ஒன்றும் அங்கே வந்து கம்பெனியெல்லாம் ஓகே பார்ப்பாங்க. பட் என்ன சக்ஸஸ்ஃபுல், நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் கரியராக உனக்கு இருக்கணும்னா கோல்டு மெடல் கிடையாது. நீ வந்து உன்னோட எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க சப்ஜெக்டை. ஸோ ஸ்ட்ராங்காக சப்ஜெக்ட் நாலேஜ். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் எடுத்த அப்புறம் என்னன்னா சப்ஜெக்ட் நல்லா படிக்கணும், இன்வால்வ் ஆகி படிக்கணும். அது புரியலன்னா விடக்கூடாது. அது வந்து அந்த கம்ப்ளீட்டை வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து நீங்கள் சைட்டில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்களுக்கு வந்து இதுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க, மாஸ்டரி கூட்டின்னு போயிட்டு டெமோ பண்ணிவிடுவாங்க. கால் இது ஹார்ட், இது லங்ஸ், இது பிரெயின், இது எல்லாம் காமிச்சிடுவாங்க. ஆனால் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே லாஸ்ட்லாம் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அந்த டைமில் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி போவாங்க. பட் அது வந்து அவங்க நடக்கிறது வந்து தேர்ட் இயரோ இல்லை ஃபோர்த் இயரோ. பட் டாக்டர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட் இயர்லேருந்து அவங்க ஆரம்பிச்சிடுவாங்க ப்ராக்டிக்கல் சைட் பை சைட். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து காலேஜ் மேலே டிபெண்ட் ஆகாமல் நீங்களாவே உங்கள் சுற்றியே வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. எப்பயாவது ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு சீரியஸ் கரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போய் பாருங்கள், எப்படி ஃபவுண்டேஷன்ஸ் பண்ணுறாங்க, காலம் வீடு பண்ணுறாங்க, ஒரு பிரிட்ஜ் பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க. பக்கத்துலேயே வந்து இன்ஜினியர் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சார் இது என்ன சொல்லுவாங்க, இது பேர் பைல் ஆனவங்க, எப்படி பைல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட். நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் ஒரு சிவில் இன்ஜினியரிங் வந்தப்புறம் நீங்கள் அதை இன்ட்ரெஸ்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு நீங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி இன்னோவேஷன், இப்போ நம்ம படிக்கிறோம், அந்த படிக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு பேசிக் நாலேஜ். இதுக்கு மேலே வந்து வேற ஏதாவது புதுசாக பண்ணால் என்ன நன்மை கிடைக்கும், அதை பற்றி நம்ம யோசிக்கணும். நான் டிஜிட்டல் டெக்னாலஜி பற்றியும் சொல்லியிருக்கேன். டிஜிட்டல் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இப்போ கரண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி என்னென்ன கேட்ஜெட்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்ன மாதிரி டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் ஆல்ரெடியே வந்து உங்கள் மொபைலும் சரி, நீங்கள் ஆல்ரெடியே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பீங்க டிஜிட்டல் டெக்னாலஜியில். பட் அந்த ரெக்ரியேஷன்லேருந்து வந்து நீங்கள் உங்களோட கரியரில் நீங்கள் அது காமிச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உங்களோட க்ரோத் ப்ராஸ்பெக்டிவ் ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரியேட்டிவிட்டி, அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு இப்போ இதுக்கு முன்னாடி டாக்டர் செல்வகுமார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து யூ ஷுட் ஏபிள் டு ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி அண்ட் தென் ஃபியர்லெஸ்லி அண்ட் யூ ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட். அது எப்படி பாசிபிள்னா, நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களோட நாலேஜ் நல்லா இருந்துச்சுன்னா தென் ஆட்டோமேட்டிக்லி யுவர் கம்யூனிகேஷன் ஆல்சோ வில் பி பெட்டர். பட் ஸ்டில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் யூ ஹேவ் டு இம்ப்ரூவ். இது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணும்போது, ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது இது வந்து நீங்கள் இட் இஸ் அ ஹியூமன் கம்யூனிகேஷன். நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு சைட்டில் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கர் கிட்ட நீங்கள் சொல்லும் போது, லேபர் கிட்ட சொல்லும் போது நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லைன்னா வந்து கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களோட கலீக்ஸு சுப்பீரியர் கிட்ட நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து அப்டேட் பண்ணும்போது கூட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது நான் இங்கே கொடுத்த ஸ்கில்ஸு சப்ஜெக்ட் நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ், இன்னோவேஷன், டிஜிட்டல் டெக்னாலஜி, க்ரியேட்டிவிட்டி, லேர்னிங் மைண்ட் செட், அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நம்மளுக்கு வந்து ஒரு பேரியர் இருக்கக்கூடாது. நான் வந்து சென்னை விட்டு போக மாட்டேன், இல்லை தமிழ்நாடு விட்டு போக மாட்டேன் அப்படின்னா இருக்கக்கூடாது. நம்ம வந்து நாலேஜுக்காக வந்து எங்கே வேணால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இது மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்ம நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆக நம்மளோட ஓன்
வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக யூ வில் பி ஐடென்டிஃபைட் ஆஸ் அ எக்ஸ்பர்ட் இன் தி ஃபீல்டு. ஸோ அது இப்போ நீங்கள் பார்க்கும்போது நானே பார்த்துருக்கேன் எங்கள் ப்ராஜெக்டில் நிறைய பேர் ஜெர்மனிலேருந்து வந்து இந்தியாவில், பூட்டானில் இல்லாட்டி ஹிமாச்சலில் வந்து அவங்க எக்யூப்மெண்ட் கொண்டு வந்து ஒரு ப்ராஜெக்டில் முடிச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் இருக்கனால இட்டாலியிலேருந்து வந்து இந்தியாவில் தங்குறாங்க, ஜெர்மனியில் வந்து இந்தியாவில் தங்குறாங்க, யூஎஸ்லேருந்து வந்து இந்தியாவில் தங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த மாதிரி கான்டினென்ட் விட்டு நம்ம கண்ட்ரியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருக்கும்போது நம்ம ஏன் நம்ம நாலேஜுக்காக நம்ம கண்ட்ரியில் நம்ம இருக்கக்கூடாது? நம்ம ஆக்சுவலாக பார்க்கும்போது நம்மளுக்கு பேரியரே இருக்கக்கூடாது. ஒரு லக் என்னன்னா இனிமேல் நம்மளுக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது. நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஃபாரினில் படித்தா கூட ப்ரொஃபஸர் செல்வகுமார் சொன்ன மாதிரி நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அப்புறம் ஜாப் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வரப்போகுது. இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வில் பி இந்தியா ஒன்லி. ஸோ இதோட ஐ திங்க் I will end my presentation. Thank you so much. And thank you, once again, thank you for giving this nice opportunity. Thank you sir. மிக்க நன்றி திரு விஜயகுமார். நீங்க சொல்லும் பொழுது வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரின்றது வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. நீங்க சொன்ன மாதிரி நமக்கு வந்து இந்த துறையில நல்லா படிச்சு முன்னேறினா இங்கேயே வேலை வாய்ப்புன்றதுல ஒரு சந்தேகமே கிடையாது, நிச்சயமா எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்க அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க என்ன சொன்னீங்க, முதல்ல நம்ம அக்கம் பக்கம் சுத்தில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்குன்னா கூட யோசிக்காம முதல்ல போய் பாருங்க எங்க வேலை இருக்கு, எங்கனாலும் போய் உங்க பக்கத்துல இருக்கிறத முதல்ல பாருங்க, எவ்வளவு தூரம்னாலும் போகவும் தயாரா இருங்கன்னு சொன்னீங்க. அது வந்து நிச்சயமா இன்னைக்கு ஒரு டேக் ஹோம் பாயிண்டா வந்து எல்லாருமே எடுத்துக்கணும். அது எந்த துறையா இருந்தாலும் நம்ம அதுக்குள்ள இறங்கி ஒரு ஆட்டிடியூடு வந்து எவ்வளவு முக்கியம், ஆப்டிடியூட் மட்டும் இல்ல ஆட்டிடியூடும் ரொம்ப முக்கியம்ன்றது நீங்க சொன்னதுல ரொம்ப புரிஞ்சுது சார். மிக்க நன்றி. இப்போ குயிக்கா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனுக்குள்ள போகலாம். நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து சில கேள்விகள் இருக்கு. நீங்க 3 பேர்ல யாருனாலும் விருப்பப்பட்டவங்க அதுக்கு பதில் சொல்லலாம். பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் இருக்காரு, முனைவர் மினி இருக்காங்க, திரு விஜயகுமார் அவர்கள், லேகாஸ்ரீ வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில கியார்க் அட்மிஷன்ஸ் எப்ப தொடங்கும் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க செல்வகுமார் சார். இப்போ தேர்ட் நாட்டான்னு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க கவுன்சில்ல இருந்து, கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர். அது வந்து ரிசல்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் பை 8th of September. எக்ஸாம் நடக்கிறது 3rd September. ரிசல்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி பப்ளிஷ்ட் பை 8th September. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் எனி டைம் ஆஃப்டர் தட். அது வந்து ஒரு 1 week குள்ள பண்றாங்களா 2 weeks குள்ள பண்றாங்களான்றது வந்து the dates are not known yet. So you can expect any time after September 8th, wherein the dates are yet to be declared. Date of results will be declared for the third NATA. Okay sir. Thank you. By 8th September. So okay, they can expect any time after 8th September. Yes, please. Okay. Next question. உங்க அமிர்தா விஸ்வவித்யாபீடம் அமிர்தா பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு. அமிர்தால என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்ன ரேங்க் தேவை சிவில் இன்ஜினியரிங்க்குன்னு கேட்டிருக்காங்க. மேடம் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். மேடம் மினி. So we cannot say a particular rank because every year it will vary. So what you can do is you can appear for the counseling and you can see the trend, because we cannot say because the rank varies every year. Okay, so you appear for the counseling and you will get the details. Okay, thank you. இதுல வந்து இந்த துறையில வந்து உச்சபட்சமா எவ்வளவு வந்து நம்ம salary வந்து கெயின் பண்ண முடியும், சம்பளம்ன்றது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற கேள்வியும் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ நீங்க பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எல்என்டில வந்து ஸ்டார்டிங் they will earn around I think 50,000 plus அந்த ரேஞ்ச் தான் அவங்களோட salary வரும். அது ஸ்டார்டிங் 30 I think 30 to 50. எனக்கு வந்து ஹெச்ஆர் ரிலேட்டடாக கொஞ்சம் அவ்வளோ கிளாரிட்டி இல்லை, பட் எனக்கு தெரிஞ்சு இட் வில் பி அரௌண்ட் 40,000 to 50,000 rupees per month in a company like L&D, and even other companies also they are paying not less than 30,000. நீங்க சொல்ற தொடக்கத்துல இருக்கக்கூடிய சம்பளம் இல்லையா சார்? ஊதியம்ன்றது அந்த 30,000 இருந்து 50,000 தொடங்கும். ஒருத்தர் வந்து மேக்ஸிமம் சேலரி வந்து ஒரு ஆர்கிடெக்ட் எவ்வளவு வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உச்சபட்சமா வந்து எந்த அளவுக்கு போக முடியும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க.
இந்த துறையில நீங்க அத பிகினரா சொல்றீங்க. அது வந்து அடுத்தது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும்போது அவங்களோட திறமை சார்ந்து வந்து எவ்வளவு தூரம் உயரத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு இந்த ஒரு சப்போஸ் 10 இயர்ஸ் வரும்போது அவங்களோட சேலரி வந்து பர் ஆனம் பார்க்கும்போது அரௌண்ட் 30 lakhs 29 to 30 lakhs சேலரி அவங்க எடுக்கலாம் 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில். அதுக்கப்புறம் ப்ரைவேட் கம்பெனியில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பெரிய போஸ்ட் வைஸ் பிரசிடென்ட், எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் அந்த மாதிரி போகும்போது இட் வில் டச் 1 crore. ஓகே சார், தேங்க்யூ சார். அதே போல வந்து எது வந்து பெட்டர், ஆர்கிடெக்சரா சிவில் இன்ஜினியரிங்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. நீங்களும் பதில் சொல்லலாம், நீங்க முன்பேருமே கூட இதுக்கு சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் क्वेश्चन கூட வச்சுக்கலாம். இது வந்து ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. இது ஆர்கிடெக்சர் இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங் கிடையாது. சிவில் இன்ஜினியரிங் வந்து சும்மாவே ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இதே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஸோ இட் இஸ் இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது எப்படி நம்ம ஆர்கிடெக்சர் வருமோ, ஆர்கிடெக்சர் அதுக்கப்புறம் சிவில், எம்இபி மெக்கானிக்கல், எம்இபி எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் வருமோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்டட் ஸ்ட்ரக்சர் ஃபீல்டு தான். ஸோ அந்த தொழிலையும் வந்து ஷைன் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த தொழிலையும் ரொம்ப இண்டிபெண்ட்டாக வந்து சில பேர் வந்து கன்சல்டன்சி ஆரம்பித்து அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது ஈக்குவல், we cannot say one is good and other one is not good. Both are equal, both have got a huge opportunity. சரிங்க சார், நன்றி சார், நன்றி. மேடம் மினி, நீங்களும் இதுக்கு உங்களுடைய தரப்புல உங்களுடைய விளக்கம் கொடுக்குறீங்களா? I do. One of the participants want to know which is better, architecture or civil engineering. Yeah, I do agree with what Vijay Kumar sir is telling. It depends, and you can see your interest also. As he told, both are complementary to each other, because without architecture support, we cannot construct a very beautiful or pleasing building. Right. So both are complementary, and your interest is more important. Okay, ma'am. Thank you. And one option is maybe after civil engineering, they can go for this architecture. That also is higher studies they can. Yeah, thank you. சார், செல்வகுமார் சார், உங்ககிட்ட இந்த கேள்வி நான் கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்தி கேட்கலான்னு தோணுது. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, அவருக்கு தனக்கு எது வந்து சூட்டபிள், எனக்கு வந்து சிவில் எனக்கு வந்து நல்ல சூட்டபிளான துறையா, இல்ல எனக்கு ஆர்கிடெக்சர்னு அவர் தாங்கிட்ட இருக்க சில ஃபேக்கல்டிஸ், எனக்கு சில விஷயங்கள் திறமைகள் இருக்கும் இல்லையா, அதை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஒருத்தருக்கு நல்லா வரைய வரும், ஒருத்தருக்கு இன்டீரியர் டிசைனிங் பிடிச்சிருக்கும், இல்ல சில பேருக்கு வந்து கால்குலேட்டிவா ஒரு விஷயத்த வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்றது. ஸோ அந்த மாதிரி தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டிஸ் வச்சு இது என்னோட துறையா என்னால இருக்க முடியும், ஒளிர முடியும் அப்படின்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ண? எப்படி வேணா வச்சுக்கலாம். ஒரு 2-3 கேள்வி அதுலயே வந்துடுச்சு. பேசிக்கா வந்து பார்த்தோம்னாக்க you are doing 4 years of course or to complete civil graduation, but you need an extra year to complete architecture because there is a little more intensity because it's a professional course. You have to take an internship, practical training போகணும் வெளியில. சிவிலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு செமஸ்டர் ஃபுல்லா முன்னாடி போன வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தோம்னாக்க 1 full year was an internship, practical training. It was an intense training with which somebody is qualified. You are qualified to go out and practice. So அதனால தான் அது ஒரு 5 வருஷம் கோர்ஸா வச்சிருக்காங்க. I'm not discriminating between civil and architecture. I'm only saying the reality of it. You need 4 years to complete BE civil, whereas you need 5 years to complete BR. Okay, subject number 1. Subject number 2, architecture oda core DNA அப்படின்னு பார்த்தோம்னாக்க creative liberation. Anybody who is interested in liberating himself, freedom to work. ஒரு civil engineering வந்து பார்த்தோம்னாக்க you can't do too many things, whether it is concrete, whether it is steel, whether it is shuttering, everything goes by a very meticulous engineering technology. Particularly விஜயகுமார் சார் சொன்ன மாதிரி அதுவும் particular L&T ல I worked with L&T. I've constructed a lot of building. In fact, one of my first national competition was 1,100 bed teaching hospital at Kannur Pariyaram. Contractors were L&T. L&T ECC were the contractors.
Vijayக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. I did that building, entered the national competition 93. We won the competition. In fact, I stayed in the office and won the competition. And L&T did the whole project. I conceived the design representing a firm called Technicalia Consultants Private Limited. We won the national competition, but L&T came forward to support or construct the whole building as precast. 93, 95 complete precast. Nothing institute, no, everything is cast, including the roof slab. Walls எல்லாத்தையுமே cast பண்ணி எடுத்து அடி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் அவங்க கொடுத்தாங்க. So there is a creative side, there is a technical support from them. A girl or a boy who has that aptitude for creative liberation can afford to choose architecture. Somebody who likes a little more freedom than, I'm not saying that in civil you don't have a freedom, but this is a designer job. You definitely have. நீ உட்காந்து எப்போ வேணாலும் டிசைன் பண்ணலாம், drawing அனுப்பலாம். But construction பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க it happens in a particular sequence, particular format, or a particular date where you cannot afford to change too many things. But architecture வந்து பார்த்தோம்னா there is some freedom, there is liberation, particularly creative liberation. Anybody who is interested in freedom to work, an aptitude for that kind of a creative liberation can choose architecture. Depends, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு இன்னர் கோரை போய் பார்த்தோம்னா தான் வந்து you will understand whether they have an engineering mind, engineering background, somebody who's good in mathematics, somebody who goes by point A to point B, point B to point C. It's more of an engineering mind. But in architecture, there is a lot of freedom. So on the freedom இருக்கிற ஒரு if you are a person who thinks within a box வந்து நீங்க engineering போலாம், out of the box னா architecture போலாம் அப்படினு சொல்றீங்க. Maybe you can put it that way also, ma'am. Okay sir. But somebody is asking what is my salary. ஆமா சார், நீ சொல்ல தயாரா இருப்பீங்கன்னா சொல்லலாம். What is that person going to do by knowing my salary? I can only tell you my first salary was 2,000 rupees. And one of my highest salary, I got up to 5 lakhs a month. I can go from 2,000 rupees a month was my first salary and went up to 5 lakhs a month also. That's okay. You can go on. In fact, my chairman called up and told me, Selva, I think you deserve more salary. You take one house, this vehicle 18 lakhs, you take that house and you change your salary from 60 lakhs a month to all put together to 1 crore also. I said, by Chennai standard, 60 lakhs per annum is very good, my collective salary. But that man was so generous, so magnanimous, of course, with equal contribution from my side as well. He said, you can take more. I denied that. I gave him back the house, I gave him back the vehicle. I said, I'm happy with my 60 lakhs is my collective salary. That was fine by me. So I had the courage and the desire and the mind to tell him, by Chennai standard, the salary is too good, sir. You don't have to hurt yourself. I'm so very happy. So to answer that, it's up to you. You can go on earning, and as much as you like it. And if you want more salary, I think you should go to மாதிரி வந்து ஒரு அடுக்குமாடி கட்டடம் மாதிரி அடுக்கடுக்கா மேலே போய்க்கிட்டே இருக்கக்கூடிய துறை. No limit, mama. No, absolutely no limit. Even the place where I'm working, my chairman is so very magnanimous. Without asking, he'll give. But if I ask, he'll give more. But it is not that way. It is just not connected to money alone. It is more of a kind of a satisfaction you have, the desire to be there. All that knowledge which I inherited over this 30 years, I want to give it back for the benefit of the students. Nothing else. I'm not here for a commercial. Commercial is important. You still need to have your share of salary, and but then the knowledge sharing is a lot more important. So to a faithful fake who has asked me that salary of Dean Meckens, my humble summation is that we should have that kind of a job satisfaction linked to a salary, but no limit to the salary. Well said, sir. Thank you, sir. Thank you so much. நம்மளுடைய நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய விருந்தினர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நாம நன்றி நிச்சயமா சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய அனுபவ பகிர்வுன்றது வந்து அது பிரைஸ்லெஸ். நமக்கு எத்தனை புத்தகம் படிச்சாலும் இல்ல வந்து வேற ஏதாவது ஒண்ணு தேடி பார்த்தாலும் அது கிடைக்காது. ஏன்னா ஒரு 30 ஆண்டுகள் 28 ஆண்டுகள்
தொடர்ந்து ஒரு ஆசிரியர் பணியில இருக்கக்கூடியதும் ஒரு தொழில்துறை அனுபவம்ன்றது வந்து அவங்க ஒரு பீஸ் ஆஃப் கேக் வந்து நமக்கு அதுல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியோட இந்த கூட்டத்தோட இந்த விஷயங்கள் முடிச்சு போயிடாம இதை தொடர்ந்து நீங்க தேடி போகணும்ன்றதுதான் எங்களுடைய விருப்பம். திரு விஜயகுமார் அவர்கள், முனைவர் மினி அவர்கள், பேராசிரியர் செல்வகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் அமிர்த விஸ்வ வித்யாபீடம் இணைந்து வழங்கும் உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சி இந்நிலையில் இப்பொழுது நிறைவடைகிறது. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சிவகாசியில் உள்ள ஸ்ரீ காலீஸ்வரி காலேஜ் மற்றும் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. நாளை 4:30 மணிக்கு மெக்கட்ரானிக்ஸ் பற்றி தெரிந்து கொள்ளலாம். காத்திருங்கள், நாளை இணைந்திருப்போம். நன்றி. Become an employable engineer. Chennai Institute of Technology, one among the top 5 engineering colleges in Tamil Nadu in academic results. The best industry-connected institute. With world-class research centers. Placement training starts from day 1. Chennai Institute of Technology, Engineering Engineers. Counseling code 1399. Become the futuristic engineer at Sri Ishwa. Sri Isha College of Engineering and Autonomous Institution, Kinathakadavu, Coimbatore. Courses offered: UG, BE Computer Science and Engineering, BE Computer and Communication Engineering, BE Electronics and Communication Engineering, BE Electrical and Electronics Engineering, BE Mechanical Engineering, BTech Artificial Intelligence and Data Science, BTech Computer Science and Business Systems, BTech Information Technology. We also provide PG courses like ME VLSI Design, ME Computer Science and Engineering, ME Engineering Design. Counseling code 2739. For more details and admission, please visit www.acce.ac.in or contact 73736 17171. Top ranked and awarded as the best multidisciplinary university in the heart of Chennai, offering placements in top multinational companies with highly qualified and experienced faculty in a superb infrastructure. Join Bales Institute of Science, Technology and Advanced Studies, Pallavaram, Chennai.